வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நம்ம சேனல் டிவி. அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். உங்கள் நம்பிக்கை நிறைவேறும். பசி எடுக்க மருந்தொன்று கண்டான் மனிதன். நாங்கள் பசி மறக்க ஏனோ மருந்தொன்று காணாமல் மறந்தான். நீங்கள் தினமும் சிதறிவிடும் ஒவ்வொரு சோற்று பருக்கையிலும் எங்கள் உயிர் இன்னும் சில நாட்கள் இந்த பூமியில் சுவாசித்திருக்கும். உண்ண உணவின்றி மறிந்து போகும் இந்த உன்னதவரம் எங்களுடன் அழிந்து போகட்டும். இயன்றவரை உணவுகளை வீணாக்காதீர்கள். உணவே உயிரே என்ற உரையாற்ற ஐயா சுகின் சிவம் அவர்களை அன்போடு மேலே கலைக்கிறேன். இன்று நெல்லை மண்ணிலே ஒரு அறிவு திருவிழாவை புத்தக திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகம் மற்றும் பல்வேறு இலக்கிய அமைப்பை சார்ந்த நண்பர்கள் நம்முடைய முனைவர் நா. செண்பக விநாயகமூர்த்தி அவர்கள் தலைமையுரையாற்ற திருவள்ளுவர் பேரவையின் அருமை சிறப்புக்குரிய திரு ஜெயபாலன் ஐயா அவர்கள் முன்னிலை உரை நிகழ்த்த, இன்னும் சக்தி வேலாயுதம் அவர்கள் முன்னிலை வகிக்க, இங்கே வருகை தந்திருக்கிற பல்வேறு நண்பர்களையும், பபாசி புத்தக நிறுவன நண்பர்களையும், பதிப்பாளர்களையும், எழுத்தாளர்களையும், கவிஞர்களையும், இந்த உரையை செவிமடுப்பதற்காக வருகை தந்திருக்கிற இலக்கிய உள்ளங்களை, இதயங்களையும் அனைவரையும் அன்போடு வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். ஒரு எளிய இனிய தலைமை உரையை ஐயா ஆற்றினார். அதில் ஒரு அழகு என்னன்னா, எல்லாத்த விட முக்கியம், இது திருக்குறள் பேரவை முன்னிலை இருக்குங்கிறதுனால திருக்குறள் மாதிரியே அவருடைய தலைமை உரையை சுருக்கமாக முடிச்சுக்கிட்டார். அதே மாதிரி முன்னிலை உரையும் அவரும் திருக்குறள் மாதிரியே சுருக்கமாக முடிச்சுக்கிட்டார். அதுக்காக நானும் திருக்குறள் மாதிரியே முடிக்க முடியாது, அது கொஞ்சம் பெருசாக கம்பராமாயணம் மாதிரி போயிட்டுருக்கும், அதை நீங்கள் பொறுத்துக்கணும். இன்றைக்கி ரொம்ப விசித்திரமான ஒரு தலைப்பு. ஏன்னா நான் தொடர்ந்து 7 நாளாக புத்தக திருவிழாக்களில் பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம இந்த கேமரா நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க நாங்கள் என்ன பேசினாலும் மறுநாள் காலையில் யூடியூப்பில் போட்டுடுறாங்க. பேச ஆரம்பித்த காலத்துலலாம் ஒரு குறிப்பு தயார் பண்ணால் 1 வருஷம் அதை வச்சு ஓட்டலாம். ஒன்றும் புதுசாக நாங்கள் தயாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிடுவோம்ல, அப்படியே வரிசையாக போயிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு 1.5-2 வருஷம் கழித்து பார்த்தா மேடையில் எல்லாருமே நம்ம தயாரித்ததை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் புதுசாக ஏதாவது தயாரிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும். இப்போல்லாம் அப்படி இல்லை, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி நாங்களும் உடனே எல்லாத்தையும், ஏன்னா இன்றைக்கி ராத்திரி முடிச்சுட்டு காலை நான் எந்திரிச்சு போய் ஃபோன் ஆன் பண்ணால் வந்துடுவேன். அதில் வேறு கொஞ்சம் சிக்கலாக நாம் ஏதாவது பேசிட்டோன்னு வச்சுங்க, அவங்க அதை ரொம்ப பெருமையாக போட்டுருவாங்க. அதனால் 7 நாளாக தொடர்ந்து நான் புத்தக திருவிழாக்களில் பேசி கொண்டிருக்கிறேன். ரொம்ப சீரியஸான பேச்சு ஒரு 3-4 இருக்குது. அந்த 3-4 பேச்சை தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. அதை ரிப்பீட் பண்ணக்கூடாதேங்கிறதுக்காக நான் அந்த கருத்துக்களை சொல்லலை. நாமக்கல் புத்தக கண்காட்சி, திருவாரூர் புத்தக கண்காட்சி, காஞ்சிபுரம் புத்தக கண்காட்சி, வரிசையாக நான் புத்தக கண்காட்சிகளில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். ஒன்றுலையும் ரிப்பீட் பண்ணாமலேயே வெவ்வேறு விஷயந்தான் பேசியிருக்கிறேன். எல்லாமே வேறு வகையான சிந்தனைகள், ரொம்ப தீவிரமான சிந்தனைகள். எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் சாப்பிடணுமேன்னு
நம்ம ஊருக்கு வந்தால் உணவை பற்றி பேசலாம்னு உணவே உயிரே அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். எவ்வளோதான் வெளியில் சீரியஸாக பேசினாலும் வீட்டுக்கு வந்து உணவு சாப்பிடணும்ல, இது என்னுடைய ஊர் இல்லையா, அதனால் இங்கே வந்தால் உணவு உயிர் ரெண்டையும் காப்பாற்றிக்கிறதுக்காக தலைப்பே உணவே உயிரேன்னு கொடுத்தேன். பொதுவாக என்னமோ உணவுன்னா மட்டமானதுங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் சில பேருக்கு உண்டு. என்ன சாப்பாட்டை பற்றி என் நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் திருப்பி கேட்குறேன், அதை தவிர வேறு என்ன வேலை இருக்கு? இந்த உலகத்தில் பிறந்து 80 வயசு 90 வயசு 100 வயசு வாழ்ந்து செத்தாலும் உங்கள் நிலம் உங்களோட வரல, எதுவுமே உங்களோட வரல, நீங்கள் அனுபவிச்ச எதுவுமே உங்களோட வரல. ஆனால் நம்ம சாப்பிட்ட சந்தோஷம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கு விலையே இல்லை. அதனால உணவை விட ரொம்ப முக்கியமானது ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ரொம்ப முக்கியமான உணவை பற்றிய விழிப்பு உணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நமக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு உணர்வு முக்கியம், விழிப்புணர்வு, அவேர்னஸ். நம்ம சாப்பிட்றவே இது சரியா சரியில்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. மைதா மாவு அதிகமாக எங்கே விற்கிது, பரோட்டா அதிகமாக எங்கே தயாராகுதுன்னா விருதுநகர்னு எழுதுறான். விருதுநகரில் இருக்கிற பெருவாரியான மக்கள் இரவு உணவுக்கு பரோட்டா விரும்புகிறாங்க அப்படின்னு. பரோட்டா சாப்பிட்றதுங்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஏன்னா உடலுக்கு அது உகந்த உணவு அல்ல. சயின்டிஃபிக்காக உடம்புக்கு அது உகந்த உணவு அல்ல. ரொம்ப சயின்டிஃபிக்காக பார்த்தா சாப்பிட முடியாது. ஆனால் தவறானதுன்னு டிக்ளேர் பண்ணப்பட்டதை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. நான் எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா? தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அப்பப்போ வேணா பண்ணுங்க. நான் வேற என்ன புத்தரையா உருவாக்க முடியும்? புத்தர்களை என்னால் உருவாக்க முடியாது. வேணா மனுஷங்களோட நம்ம இருந்துட்டு போகலாம். ஏதோ 2 தப்பு பண்ணால் கூட அது சரிதான், பெருசாக ஆபத்து இல்லை அதோட அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 எல்லை மீறல் உணவில் இருந்தால் தப்பு கிடையாது. கண்டிப்பாக அதில் இருக்கிற ஒரு பொருள், அந்த மைதா மாவில் இருக்கிற ஒரு பொருள் உங்களுக்கு உடம்புல சர்க்கரை வியாதியை தூண்டும்னு தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டா, கவலையே படல யாருமே. மாவு பொருள்கள் அப்படிங்கிறதே உடல் நலத்துக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறா, கவலைப்படவே இல்லை. இதை விட நான் டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது சர்க்கரை குறைபாடு நோய் இருக்கு இல்லையா, அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிறைய டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு நடத்துவாங்க. என்ன ஏன் கூப்பிடுறீங்க? நான் என்ன டாக்டரா, ஏன் கூப்பிடுறீங்க? நாங்கள் சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார், நீங்கள் சொன்னால் கொஞ்சம் 10 பேராவது கேட்பாங்க அப்படின்ட்டு என்னை கூப்பிடுறாங்க. அதுக்காக நான் உட்காந்து மாங்குன்னு நோட்ஸ் எடுத்து படித்து, நான்லாம் பழைய தலைமுறை. எப்படின்னா படிச்சுட்டு தான் பேசணும்னு தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறேன். நாங்கள் குறிப்பெடுத்து உட்காந்து அது என்ன ஏதுன்னு 10 டாக்டர்ஸோடு பேசி அதுக்கு ஒரு நோட்ஸ் போடுவோம். ஒரு விஷயத்தை தயாரிச்சுட்டு ஸ்கெலிட்டன் ப்ரிப்பேர் பண்ணாமல் மேடைக்கு வரமாட்டோம். நான் அப்படி நோட்ஸ் எடுத்த போது நான் பார்த்த ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுதானியம்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வரத்துக்கு சிறுதானியம் அப்படிங்கிறது சாப்பிடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. அதை நம்மால் குழி தோண்டி போயிச்சுட்டான். எப்படி தெரியுங்களா? சிறுதானியம் எப்படி சாப்பிடணும்னா முத்து முத்தா முழுசா அதை அப்படியே உப்புமா மாதிரி இல்லாட்டி பிரிஞ்சி அது மாதிரி அல்லது பிரியாணி மாதிரி அப்படியே அதை வேக வச்சு, தானியம் முழுசாக இருக்கணும், அதுக்கு பேரே சிறுதானியம், முழுசாக இருக்கணும். அதை அப்படியே சாப்பிட்டா ஓரளவுக்கு சுகர் லெவல் உடம்புல குறையும். நாங்கள் டெஸ்டெல்லாம் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்குறோம். ஏன்னா எனக்கு டயபெட்டிக் ஃபவுண்டேஷனோட நெருங்கிய தொடர்பு, ஆனால் சர்க்கரை நோயோட தொடர்பு இன்னும் இல்லை. நீங்கள் நம்ப முடியல, இந்த வெயிட்டுக்கு உனக்கு இருக்கணும் யான்னு. நான் திருநெல்வேலிக்காரன் இல்லை, எனக்கு அது வரல, இன்ன வரைக்கும் வரல. டச் அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும்? அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தா சார், சிறுதானியம் சாப்பிட்றது வந்தால் எப்படி சாப்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. முழுசாக சாப்பிடணும். அதை அப்படியே வேக வச்சு உப்புமாவா, அதை அப்படியே வேக வச்சு சாப்பாடா, அப்படியே வேக வச்சு அதை பிரிஞ்சியா ஏதாவது வேணால் பண்ணி சாப்பிடலாம். அதை அரைக்கக்கூடாது, மாவா அரைக்கவே கூடாது. ஏன் தெரியுங்களா? அரைச்சிட்டிங்கன்னா அது கார்போஹைட்ரேட் தான் மறுபடியும். நீங்கள் அதுக்கு அரிசியே தின்னு தொலைக்கலாம். சிறுதானியங்களை நீங்கள் அரைச்சி அதில் வேறு நம்மால் குழிப்பணியாரமா, அதில் காரச்சேவம், அதில் மிக்சரா, இவன் எப்படியெல்லாம் வீணாக போகணுமோ அவ்வளவு சிறுதானியத்தை, அதாவது இவன் வீணாக போனது காணாதுன்னு சிறுதானியத்தையும் வீணாக்கிட்டான். சிறுதானிய உணவு சாப்பிடணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா,
அது முழுசா இருக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ள போனா அது எல்லாத்தையும் நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்ணாது, நிறைய வெளியே அனுப்பிச்சிடும். அப்ப நம்முடைய உடம்புல சுகர் லெவல் கூடாது, சேராது. இதுக்காக சிறுதானியம் சாப்பிடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினா அரைச்சி கரைச்சி தோசை ஆக்கி அதை இட்லி ஆக்கி, சிறுதானியத்தை தோசை இட்லி எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம சயின்டிஃபிக்கா திங்க் பண்ணணும். சாப்பிட்ற போது இது உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கிற அந்த என்ன நோக்கத்துக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்க, அதாவது ஏயா ஒரு உணவுங்கிறது சாதாரண விஷயம், அதை பற்றி ஏன் இவ்வளோ விவரமாக நீ எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய புத்தக கண்காட்சியில் வந்து பேசுகிற அளவுக்கு அது அவ்வளோ முக்கியமான விஷயமானு கேட்டால் இப்போ பதில் சொல்கிறேன். கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு போய் ஏங்க கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு போய் நீங்க மாணிக்க வாசகரை கேட்டா ஒரே ஒரு உதாரணம் தான் சார் சொல்றாரு. அவரு எப்படி சொல்றாரு? கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலே. என்னத்துக்கு பாலை சொல்லணும், என்னத்துக்கு நெய்ய சொல்லணும், என்னத்துக்கு கண்ணல்னு கரும்பை சொல்லணும்? கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலே சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று, மறுபடியும் ஹனி தேன் ஊறி நின்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இறைவனை விளக்கும் போது கூட மனிதன் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் விளக்க வேண்டும் என்றால் உணவைத்தான் சரியான உதாரணமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே உணவு கடவுளுக்கு நிகரானது என்ற மரியாதையோடு நாம் உணவை நெருங்க வேண்டும். இவர் தேர்ந்து அந்த ஒரு தீட்சை பெற்ற மாதிரி வந்தவர் தான் வள்ளற் பெருமான். அவருக்கு திருவாசகம் தான் குரு நூல். வள்ளலார் எப்படின்னா ஞானசம்பந்தரை மதிக்கிறாரு, சுந்தரரை மதிக்கிறாரு, நம்முடைய மாணிக்க வாசகரை மதிக்கிறாரு. ஒவ்வொருத்தேர்ந்து ஒவ்வொரு இயல்பை எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு குரு நூல் எதுன்னு கேட்டால் வள்ளலாருக்கு திருவாசகம். இந்த திருவாசகத்தை படிச்சுட்டு பிறகு உருகி வள்ளலார் எழுதும் போது கடவுளுக்கு இலக்கணம் சொல்றார் பாருங்க. எப்படி கடவுள் அப்படின்னு கேட்டா, தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்த நறும் தேன் பெய்து பசும் பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்த நறு நெய் அலைந்தே இளஞ்சூட்டின் இறக்கி வைத்து எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுது. இது சமையல் குறிப்பை தவிர வேற என்ன? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன், இதை நம்பி சமைச்சு பார்த்துறாதீங்க. தேங்காய் பால் இவர் சொன்ன எல்லாத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னா சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியாது. அதாவது உணவில் இருக்கிற சிறந்த எல்லாத்தையும் சேர்த்து கடவுளுக்கு இலக்கணம் சொல்ல வந்த வள்ளலார் சொல்றாரு, சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்தனரும் தேன் பெய்து. அட இவங்களாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, எனவே கோயிலில் பிரசாதம்னு ஒன்று உண்டு, பொங்கல் புளியோதரை இல்லைன்னா கோயிலுக்கு மரியாதை இல்லை, அதனால இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, அதனால இப்படி பாடிட்டாங்க. எது சாப்பாடு தான் கடவுள், கடவுள் தான் சாப்பாடுன்னு லிங்க் பண்ணுறாங்கன்னா, நல்ல பழுத்த நாத்திகராக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து போன பெருமைக்குரிய பாவேந்தர் பாரதிதாசனை கேட்டா தமிழ் எப்படி இருக்குன்னு கேட்டா, கனையிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிடை ஏறிய சுவையும் நனு பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் கண்டீர் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். அவரு சாப்பாடு தான் சார் ரெஃபர் பண்றாரு. தமிழோட இனிமையை விளக்கணும்னு வருகிற போது கனியிட ஏறிய சுளை கழையிட ஏறிய சாறு பனிமலர் ஏறிய தேன் அப்படின்னு உணவைத்தானே மென்ஷன் பண்றாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு சிறந்த விஷயத்தை நாம் அனுபவிக்கிற போது நமக்கு அந்த அந்த புரிதல் ஏற்பட வேண்டும் என்றால் உணவோடு அதை இணைத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் ஞானிகளுக்கும் இருந்திருக்கிறது, பகுத்தறிவுவாதிகளுக்கும் இருந்திருக்கிறது. இப்ப இன்னும் கொஞ்சம் நாம ஆழமா உள்ள போய் சிந்திச்சோன்னு வச்சுங்க, அன்பை உலகத்துக்கு புலப்படுத்துவதற்கு மிக சரியான வழி எதுன்னு கேட்டா, அன்பை சொல்லுவதற்கு அழகான ஒரே வழி உணவு தான். ஏன்னா அன்பும் உணவும் பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு ஓஷோ ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார். உணவிலிருந்து அன்பையும் அன்பிலிருந்து உணவையும் நீங்கள் பிரிக்க முடியாது. எதுக்கு? என்ன அடையாளம்?
குழந்தை பிறந்தவுடன் தாய் தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறாள், தாய்ப்பால் ஊட்டத் தொடங்குகிறாள், தலையை வருடுகிறாள். குழந்தைக்கு சொர்க்கம் கையில் கிடைக்கிறது, தாய்க்கும் சொர்க்கம் அப்போது சித்திக்கிறது. தாய்ப்பால் குழந்தைக்கு போய்கொண்டே இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், அன்பும் உணவும் தாய்ப்பாலில் பிணைந்து கிடைக்கிறது. அப்போ மனித உயிர் அனுபவித்த முதல் சுகம் தாய்ப்பால். அந்த முதல் சுகத்திலேயே உணவு வழியாக அன்பு பரிமாறப்படுகிறது. உணவு பரிமாறப்படுவது முக்கியம் அல்ல, அன்பு பரிமாறப்படுவதுதான் உணவின் மிகப்பெரிய சூட்சுமம். அப்ப நம்ம ஒருத்தர் சில பேர் சாப்பாடு போட்டு தின்னு தின்னு லைஃப்ல இப்படி பார்த்துருக்கவே மாட்டேன், தின்னு நெய், நீ கெட்ட கேட்டுக்கு ஒரு நெய் வேற கேட்டு அந்த பாயசத்தை கொண்டு ஊற்றுங்கப்பா, என் தலையில் ஊற்றுங்க, பாயசத்தை ஊற்றுங்க. இந்த இதெல்லாம் லிட்டராக குடிப்பேன், சாப்பிட்டு குடி. சாப்பிட்ட மாதிரி இருக்குமா சார்? நீங்கள் எந்த உணவு கொடுத்துருக்கீங்கன்னு பெருசு இல்லை, ஏதோ ஒன்று ஒரு கை மிச்சமாக இருந்திருக்கலாம். எப்பா நீ வந்தப்போ ஒன்றுமே இல்லை ராஜா, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, நான் வேணா எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட இருக்கிறது இப்போ மோர் சாறு, அதுவும் பழைய சோறு, சாப்பிட்றியா ஐயா அப்படின்னு கொண்டாந்து கொடுத்துச்சு. அப்படியா, வயிறார சாப்பிடியான்னா? சார் எரிச்சலோடு திட்டிக்கிட்டே போட்ட சோறு விருந்தா இருந்தால் கூட அது விருந்து இல்லை, பழைய சோறு கொடுத்தா கூட அன்பு இருக்குமானா அது விருந்தா மாறிடுது. இது எல்லாம் எத்தனை பெரிய அதிசயம்! அதாவது கொடுக்குறவங்களுடைய அன்பு அதில் கலந்து வருது பாருங்க. நான் யூடியூப்ல நல்ல விஷயமும் பார்க்கறது உண்டு, எப்பாவது யூடியூப்ல நல்ல விஷயமும் வருங்க. நான் நல்ல விஷயமும் தேடி தேடி பார்ப்பேன் யூடியூப்ல. இந்த விலங்குகள்லாம் நம்ம நாட்டில் வந்து வீட்டில் பெருசாக வளர்க்க முடியாது. சிங்கம் புலியெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியுமா? நம்ம ஊரில் முடியாது. ஆனால் அமெரிக்கா மாதிரி நாடுகளில், பெரிய நாடுகளில் ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் சிங்கம்னா வளர்த்துக்கலாம் வீட்டுக்குள்ளே. அது வளர்ந்து ஒரு விதமான அந்த இந்த பருவ வளர்ச்சி அடையுது பாருங்க, அப்போ தான் கொண்டு போய் விட்டுடணும், வீட்டில் வச்சுருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வச்சுருக்கக்கூடாது. அந்த மாதிரி சிங்கம், சிறுத்தை, புலி இதெல்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க பல பேர். வளர்த்துட்டு காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த உரிய காலத்தில் அரசு உத்தரவு போடும், கொண்டு போய் அதை நேராக காட்டில் விடணும் அப்படின்னு ஒன்று கொண்டு போய் காட்டில் விட்டுருவாங்க. திரும்பி 7 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு சார் அந்த விலங்கை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை வரும். மெதுவாக போய் 2-3 நாள் அந்த காட்டுக்கிட்டேயே தங்கி அந்த சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசில் அதை கூப்பிட்ட பேரை திடீர்னு ஓடி வரும் சார். அது இப்போ வளர்ந்து ஏகப்பட்ட வெயிட்டு, டன்னாக வெயிட்டாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து ஓடி வந்து இவனை அப்படியே 2 கையால் தழுவிக்கிட்டு நாக்கால நக்கி கொடுத்து கீழே தள்ளி புரட்டி உருட்டி எல்லாம் எடுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு இவன் என்ன கொடுத்துட்டான்? அன்பையும் உணவையும் கொடுத்ததை தவிர வேறு எதையுமே கொடுக்கல. அது காட்டில் போய் வேட்டையாடி எதையோ கொன்று அது சாப்பிட வேண்டிய ஒன்றை வீட்டில் வச்சிருந்து வேலைக்கு சாப்பாடு போட்டு அதை தடவி கொடுத்து இந்த கழுத்துக்கிட்ட அதுக்கு தடவி கொடுத்து அதை அன்பு காட்டினான், சாப்பாடு போட்டான். அவனை 8 வருஷம் கழிச்சு அதை மறக்கலை சார். தன்னை வளர்த்தவனை நீங்கள் வேணா யூடியூப் முழுக்க போய் தேடி பாருங்க. கொரில்லா, புலி, சிங்கம் எதெல்லாம் வன்முறையான விலங்குன்னு சொல்றானோ, வன்முறையான விலங்கு கூட சோறு போட்டவங்கிட்ட தன் பகையே காட்டுறதில்லை சார். ஆனால் சோறு போட்டவனை சொத்துக்காக வெற்ற ஆளு மனுஷனை தவிர வேற எவனும் இல்லை சார். நம்ம அப்பன் சோறு போட்டிருக்கிறான், வளர்த்துருக்கிறான், அவன் சொத்து பிரித்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக வெட்டினவன் எவ்வளோ பேர் இருக்கிறான்? உங்களுக்கு பல துறவிகளுடைய வரலாறு தெரியாது. ஒரு பெரிய மகான், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் சொத்து மேலே விருப்பமே அடையலை. என்ன பண்ணார், அப்படியே துறந்துட்டு துறவியா அவர் வெளியில் கிளம்பி போயிட்டார். அவர் வேண்டான்னு சொன்ன சொத்தும் அவங்க அண்ணனுக்கு போயிடுச்சு. அவங்க அப்பா நிறைய சொத்து வச்சிருந்தாரு, இவர் சன்னியாசியா போயிட்டதுனால எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் சொத்தும் அப்படியே அவங்க அப்பாவுக்கு போயிடுச்சு சார். அவங்க அப்பாவுக்கு 2 பசங்க, அதாவது அவங்க அண்ணனுக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறான், அப்பா நமக்கு சொத்து கொடுப்பாரு, ஏன்னா சித்தப்பா சொத்தும் சேர்ந்து வந்துருக்குது, கொடுத்துருன்றான். அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சாவர வரைக்கும் நான் தான் வச்சிருப்பேன். இவன் பார்த்தா சாவர வரைக்கும் தானே, அப்போ சாப வர வச்சுட்டா கொடுத்துருவான்ல இவன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க சார், கட்டில் கைத்து கட்டில் படுத்துருந்தா ஒரு 6 பேர் அனுப்பிச்சு வெட்ட சொல்லிட்டான். இந்த சொத்தே வேண்டான்ட்டு ஒருத்தன் சன்னியாசியா போனான். அவன் சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் உட்கார்ந்துருந்தான். அந்த அண்ணன் பசங்க 2 பேரும் ஆள் 6 பேரை வச்சு கைத்து கட்டில் படுத்திருந்த அப்பனை வெட்ட சொல்றான். வெட்டும் போது அப்ப முடிச்சுட்டான்.
அவங்கள பார்த்து கேட்டான், ஏன்டா என்ன வெட்டுறீங்க, ஏன்டா என்ன வெட்டுறீங்க அப்படின்னா, காசு வாங்கிட்டோம். உன்னை வெட்டுறதுக்கு அவன் காசு கொடுத்துருக்கான், காசு வாங்கிட்டோம். இவன் என்ன சொன்னான் தெரியுங்களா, அதை விட வேணா கூட காசு தரேன்டா, என்ன வெட்டாதீங்கடா, டே நான் கூட வேணாலும் காசு தர, வெட்டாதீங்க. அவனுங்க சொன்னான் பாருங்க, தொழில் தர்மத்தை விட மாட்டோம். நாங்க முதல்ல அவங்ககிட்ட தான் அட்வான்ஸ் வாங்கணும், அதனால நாங்க தொழில் தர்மத்தை விட மாட்டோம், நீ போறதை தவிர வேற வழி இல்லைன்னு வெட்டிட்டேன் சார். அவன் செத்து போயிட்டான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வேணான்னு துறந்து போனவர் உயர்ந்த ஞான நிலைக்கு போனாரு. அந்த சொத்தை வச்சுக்கிட்டு இருந்தவர் மகன்களாலேயே கொல்லப்பட்டார். ஒரு விலங்கு அப்படி செய்யுமா? தன்னை வளர்த்தவனை, தன்னை பாதுகாத்தவனை எவ்வளவு காலமானாலும் சார் ஓடி வரும். சில நேரங்களில் அதுக்கு சித்த மயக்கம், குழப்பம் ஏற்பட்டா தன் எஜமானனை கடிக்கும். நார்மலாக அதை செய்யாது. அதுக்கு ஒரு விதமான ஒரு மனோநோய் ஏற்பட்டு விடுமானா, அதாவது எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் இல்லை எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸில் அதை யாராவது கையாண்டு இருந்தா, திரும்பி திரும்பி அதை பெல்ட்டால் அடித்து கொடுமைப்படுத்தி இருந்தா என்னைக்காவது ரிவோல்ட் பண்ணிடும். நார்மலி அன்பு உணவு ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த உலகம் ரிவோல்ட் பண்ணாது. நான் ரெண்டு ஆங்கிளில் பிரிச்சுட்டு பேசுகிறேன். உலகத்துக்கு அன்பும் உணவும் பிரிக்கப்பட முடியாதது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உணவை பற்றி ஏன் இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா, உணவு யுத்தம்னே ஒரு புக்கு வந்திருக்குது, உணவு சரித்திரம்னு ஒரு புக்கு வந்திருக்குது, முகிலன்னு ஒருத்தர் எழுதுனது. அப்புறம் தமிழர் உணவு, ரொம்ப பியூட்டிஃபுல் புக்கு. தமிழர்களுடைய பழைய உணவு பழக்கம் என்ன, லைப்ரரியில் போய் தேடி பாருங்க. உணவு சரித்திரம், உணவு யுத்தம், தமிழர் உணவு, இந்த புத்தகங்கள்லாம் படித்தா நம்ம தெரிந்து கொள்ள முடியாத பல செய்திகள், புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மன்னிக்கணும், இந்த 3 புக்கும் என்னோட பப்ளிகேஷன் இல்லை. இதை விற்றா 10% கூட எனக்கு கமிஷன் இல்லை. ஒரு அறிவாளியோட அறிவு அறிவாளிகளுக்கு சொல்லணும் தான் சொல்கிறேனே ஒழிய 5 பைசா கூட எனக்கு லாபம் வரணும்னு சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறான். எது சொன்னா அவனுக்கு ஏதோ கமிஷன் இருக்கிய, அவனுக்கு ஏதோ சம்திங் இருக்கிய. இப்போ என்னையே சொல்கிறான்ல, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு தான் இவன் பேசுகிறான், அவங்ககிட்டேருந்து வாங்கி, அவங்ககிட்டேருந்து நான் வாங்க மாட்டேன். ஏன், நானே மகாராஜாட, நான் போய் ஏற்று காசு வாங்கணும். யாருக்கும் தெரியாது, எனக்கு அவசியம் கிடையாது. சரி, அது விடுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன், தமிழர் உணவு அருமையான புஸ்தகம், உணவு யுத்தம் அருமையான புஸ்தகம், உணவு சரித்திரம் முகிலன் 2 பார்ட், அது எவ்வளோ அருமையான புக்கு தெரியுங்களா. உலக உணவுகள், அது சம்பந்தமாக நடந்த புரட்சிகள், அதில் ஏற்பட்ட குழப்பங்கள், உணவு பெரிய உலக வர்த்தகம். அது ஒரு கோணம். அதை நீங்கள் எப்பாரு நீங்களா படித்தாதான் அதை அனுபவித்து அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் தேடி அதை படிங்க. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம தமிழ் இலக்கியங்கள் என்ன சொன்னால், உணவுங்கிறது எப்படின்னா, உண்டி 4 வகை அறுசுவை அப்படின்னு எழுதுனா, 4 வகையாக சாப்பிடலாம். எவ்வளோ தெளிவாக சாப்பிட்றத பற்றி லிஸ்ட்டு போட்டிருக்கான் பாருங்க. 4 வகையாக சாப்பிடலாம். என்ன, உண்பன, நல்ல நல்ல ஒரு வேளை சமைச்சு ஒரு சாப்பாடு, சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு பிரமாதமாக சாப்பிட்றோம்ல, அப்படியே போட்டு இலையில போட்டு. சார், இலையை எப்படி போடணும்னு ஒன்று இருக்குது சார், இலையில பரிமாறுறது எப்படின்னு இருக்குது, இலையில எப்படி சாப்பிடணும்னு இருக்குது. சேக்கிழாருடைய பெரிய புராணத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, இந்த நுனி இலை இருக்குது இல்லையா, அந்த நுனி இலை இடது கை பக்கமாக இருக்கணும். நுனி இலை இடது கை பக்கமாக இருக்கணும். நம்ம அரிஞ்சம் பார்த்தீங்களா, அரிஞ்ச பகுதி வலது கை பக்கமாக இருக்கணும். இது கட் பண்ணோம்ல மரத்துலேருந்து, அது வலது பக்கமாக இருக்கணும். இங்கே அப்படி இது திருநெல்வேலி மாதிரி இப்படி இருக்கும், அது மத்திய பிரதேசம் மாதிரி போகும். நம்ம இந்திய அமைப்பில் அப்படியே இருக்கும் இலை கரெக்டாக அப்படியே. சார், இதில் உப்பு வைக்கணும் முதல்ல. தமிழ் அறிவாளி சார், ஏன் உப்பு முதல்ல வச்சான்னு தெரியுங்களா, உனக்கு எனக்கு பிரச்சனையே அதில் தான் வரும். உப்பு நான் எடுத்துக்கிற அளவு நீங்கள் எடுத்துக்குவீங்களா, நீங்கள் எடுத்துக்கிற அளவு இன்னொருத்தர் எடுத்துக்குவாங்களான்னா கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த சமைத்து பார் புக்கை வேணாலும் எடுத்து பாருங்க, உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ப போட்டிருப்பேன். 100 மில்லின்னு போட மாட்டான், 2 ஸ்பூன்னு போட மாட்டான். கடுகு இவ்வளவுன்னு எழுதுவான், ஜீரகம் இவ்வளவுன்னு எழுதுவான், இல்லை மற்ற எல்லாம் எழுதுவான் சமைத்து பார் புத்தகத்தில். ஆனால் உப்பு இவ்வளவுன்னு எழுத மாட்டான். எப்படி படிச்சிருக்கேன் பார்த்தீங்களா சார்? நான் இதை படிக்கிறது கூட பெருசு இல்லை சார். இந்த லேடிஸ் யூடியூப்பில் இந்த விதவிதமான சமையல் பார்ப்பாங்க சார். என்னென்ன, அதாவது இவங்க இந்த பட்டோட கிச்சன், தாமு கிச்சன், அப்புறம் கிராமத்து சமையல், இன்னும் ஒரு 500-600 யூடியூப் சேனல் இருக்குது. இவங்க உட்காந்து காலையில் தோசை மாவு இல்லாமலேயே டிஃபன் செய்வது எப்படி, இது இல்லாமல் அப்படியெல்லாம் வரிசையாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் கூட நினைப்பேன், இதே மாதிரி தான் சாயங்காலம் ஏதோ பண்ண போகிறாங்க. ஒன்றுமே பண்ணதில்லை சார் இது வரைக்கும். அவங்க யூடியூப் பார்க்குறதோடு நிறுத்திடுறாங்களே ஒழிய ஒரு வீட்டில் கூட புதுசாக ஒரு காரியம் செய்ய மாட்டேங்கிறாங்க.
இனிமேல் யூடியூப் பார்த்தா போகாது, கண்டிப்பாக செய்யுங்கம்மா. அது மாதிரி எங்களுக்கும் ஆசையாக இருக்காது. அது ஏதோ மஞ்சள் மஞ்சளாக இருக்குது, சொப்பாக இருக்குது, வழக்கம் போல் இட்லி அவிச்சு கூடாது தட்டிடுறீங்க. கொஞ்சம் மாற்றுங்க. அவன் போட்டிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப்பில் போட்டிருக்கிறான், அதை பார்க்குறீங்க. பார்க்குறதுலையே உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குது, அப்போ சாப்பிட்றதுல எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். விடுங்க. உப்பு வித்தியாசப்படும். தமிழன் கெட்டிக்கார. முதல்ல ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் எப்படி வருதுன்னா உப்புல வரும். அதனால முதல்ல உப்பை வச்சிருந்துட்டான். நீ நானும் சண்டை போட வேணாண்டா, பரிமாறும் போதே முதல்ல இந்தா உப்பு இந்தா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம பிபி லெவலுக்கும் நம்ம சாப்பிட்ற உப்போட சுவைக்கு சம்மந்தம் இருக்கு. உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருந்தால் உப்பு தெரியாது சாப்பிடும்போது. பிபி கம்மியாக இருந்தால் உப்பு ஜாஸ்தியாக தெரியும். லோ பிபி இருந்தால் உப்பு ஜாஸ்தியாக தெரியும் நாக்கில் வச்ச உடனே. ஹை பிபியாக இருந்தால் நிறைய உப்பு வச்சா கூட உப்பு போடாத மாதிரி தெரியும். அதனால் சமைக்கிற போது வீட்டுக்காரம்மாவோட பிபியும் ரீடிங் எடுத்துக்குங்க. ஏன்னா நீ உப்பு போட்டுறாத, நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் தப்பே கிடையாது. சுவை உப்பு எப்படி தெரியும்னு கேட்டால் நம்ம பிபியை பொறுத்து அது வேறுபடும். இதெல்லாம் மனசில் வச்சுக்க வேண்டிய குறிப்பு இருக்கட்டும். உப்பை முதல்ல வச்சுட்டோம், சண்டை வானான்னு. அடுத்து ஊறுகாயை வச்சோம். ஏன் ஊறுகாயை வச்சோம்? புளிப்புக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. புளிப்பு கூட குறைய இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பொரியல், அதுக்கு அடுத்தது கூட்டு, அதுக்கு அடுத்தது பச்சடி. நம்மளை மாதிரி இட ஒதுக்கீடுல வல்லவர்கள் வேற யாரும் கிடையாது. இலையிலேயே எப்படி இட ஒதுக்கீடு பாருங்க. உப்பு, ஊறுகாய், அப்புறம் கூட்டு, பொரியல், கூட்டு, பச்சடி. அப்புறம் இந்த பக்கம் பருப்பு, நெய் இந்த பக்கமா. அப்புறம் நடுவில் மத்திய பிரதேசத்தில் நமக்கு வேண்டிய அளவுக்கு அன்னமலை, அண்ணாமலை இல்லை அன்னமலை. அந்த அன்னமலையில நெய் அருவி இல்லையா, அதெல்லாம் கரெக்டா அப்படி இருக்கும். எப்படி இலை போடணும், எப்படி பரிமாறணும் சார். இதை விட பெருசு என்ன தெரியுங்களா, அந்த இலை எப்படி இருக்கணும்னு எழுதி வச்சா. எப்படி இருக்கணும்? சிலப்பதிகாரத்தில் வருது, குமரி வாழை குருத்தகம் விரித்து. குமரி வாழை, குமரி வாழைன்னா என்னங்க அர்த்தம்? மிஸ் வாழை, நாட் மிஸ்ஸஸ் வாழை. என்ன அர்த்தம்? அது கொலை தள்ளி இருக்கக்கூடாது. கொலை தள்ளிட்டா அது தாயாயிடுச்சு இல்லையா. கொலை தள்ளின வாழையிலேருந்து இலை நறுக்கக்கூடாது. அதனால குமரி வாழை, அதுக்கு பேரை வச்சான் பாருங்க. அது குமரி, குமரி வாழை பாருங்க. அது குருத்து இப்படி இருக்கும். அந்த குருத்தை நீ தான் விரிச்சு இலையா போட்டு சாப்பிடணுமே ஒழிய இலை விரிஞ்சிருந்தா சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கல்யாணம் நடத்துறவனுக்கு போய் சொல்லணும். காக்கா எச்சம் போட்ட இலை வைக்கிறான். அதில் எனக்கு பெரிய ஆத்திரம் என்ன தெரியுங்களா, தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பாட்டிலில் ஒரு லேசாக ஒரு ஓட்டையை போட்டு இப்படியே அடிச்சுக்கிட்டே போகிறான். ஏதோ கோயிலில் தீர்த்தம் வாங்குற மாதிரி இப்படி வாங்கி அப்படி இப்படி இலையில தெரிக்கிறான். ஏய், ஃபினாயில் போட்டு கழுவுனா கூட அந்த நாத்தம் போவாது, எச்சம். அதை என்ன கையில் வாங்கி இப்படி தெளிச்சாப்புல அந்த இலை சுத்தமாயிடுமா? குமரி வாழை ஏன் சிலப்பதிகாரத்தில் எழுதுனா தெரியுங்களா? அந்த வாழை இலையை நீங்கள் குமரி வாழையிலேருந்து அந்த மஞ்சள் மஞ்சள்னு பசுமஞ்சள் இருக்கு இல்லையா, அதை அறுத்தீங்கன்னா தண்ணியே தெளிக்க வேணும். காக்கா எச்சம் இருக்காது, காற்றோட மாசு இருக்காது, அதுலேருந்தே ஒரு தண்ணி வரும் அந்த இலையிலேருந்து. சார், அனந்தாழ்வான்னு ஒரு வைணவன் சார், நம்முடைய ராமானுஜருடைய சீடன். அவன் ஒரு தடவை இலை நறுக்கிறதுக்கு போகிறான், வாழை இலை நறுக்கிறதுக்கு போகிறான். பாருங்க, இந்த வாழை இலை இப்படி பிடிச்சிட்டு கத்தியால் அப்படி நறுக்குனா இந்த இடத்துல தண்ணி வடியும் இல்லையா, அந்த வாழை அழுகிறதுன்னு மூர்ச்சை போட்டு விழுந்துட்டான். எவ்வளவு மனிதாபிமானம் பாருங்க. அந்த வாழையிலேருந்து வர தண்ணியை பார்த்துட்டு அந்த வாழை அழுகிறது அப்படின்னு மூர்ச்சை போட்டு கீழே விழுந்துட்டான். இலையை பற்றி பேசினாலே எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டே போகலாம். அது அவ்வளவு இருக்குது இலக்கியங்களுக்குள்ள. சரி, இலையை நறுக்கி போட்டு இந்த பக்கம் நுனி இலை, உப்பு, ஊறுகாய், காய், நடுவில் சாதம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டான். முதல்ல பக்கத்தால் பயப்படாதபடி சாப்பிடணும். சில பேர் சாப்பிட்ற போது பக்கத்தால் பார்த்தா படையெடுப்பு மாதிரி சாப்பிட்றாங்க. இன்னும் சில பேர் ஒரு 5 HP மோட்டர் ஓடுற மாதிரி அது என்னமோ ஒரு பெரிய சவுண்டெல்லாம் கொடுத்து அது, ஐயோ கடவுளே, சாப்பிடும்போது முதல் டீசன்சி வேண்டாம், பக்கத்தால் சாப்பிடணுங்கிற அந்த அக்கறை வேணாம். ரைட், அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நீட்டாக சாப்பிடணும், சுத்தமாக சாப்பிடணும், அடுத்தவனுக்கு அருவருப்பு வராதபடி சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னா, பருப்பு போட்டுக்கிற போது ஒரு குழம்பு, புளிக்குழம்போ வத்த குழம்போ அல்லது சாம்பாரோ தொட்டுக்கணும், பச்சடியோ தொட்டுக்கணும். அப்புறமா சாம்பார் சாப்பிட்ற போது பொரியல் சேர்த்துக்கணும், ரசம் சாப்பிட்ற போது கூட்டு சேர்க்கணும். இப்பதான் எவன் வேணாலும் எவனோட வேணாலும் சேர்த்துக்கலான்னு முடிவு வந்தாச்சு. அதனால இப்ப நமக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை அதெல்லாம் அப்பெல்லாம் கொள்கையோட தான் சேர்க்கணும். பருப்போட சாம்பார் சேர்க்கணும்,
ரசத்தோட கூட்டு சேர்க்கணும், சாம்பாரோட பொரியல் சேர்க்கணும். எப்படி வச்சா பாருங்க. மோரோட ஒன்னையுமே சேர்க்கப்படாது. அது தனியாக ஜெயிக்கிற பலம் இருந்தால் தான் மோர் ஊற்றி சாப்பிடணும். ஏன்னா எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மோர் சாப்பிட்றீங்க, அதோட ஊறுகாய் அதெல்லாம் நம்ம கெடுத்த வேலை. மோர் மட்டும்தான் மோரை கடைசியாக சாப்பிடணும், அதோட முடிச்சிடணும். இதை இலை எப்படி போடணும்னு வச்சா, எப்படி பரிமாறணும்னு வச்சா, எப்படி சாப்பிடணும்னு வச்சா சிலப்பதிகாரத்தில் இருக்குது, பெரிய புராணத்தில் இருக்குது. அதாவது எப்படி இலை நறுக்கணும், இது வந்து அப்பூதியடிகள் புராணத்தில் வருது. பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதி காட்டுறார். இலை எப்படி போட்டு எப்படி பரிமாறி அப்பூதியடிகள் சாப்பாடு போட்டாரு அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. ரைட். இப்போ நம்ம உண்ணுகிற முறை அப்படின்னு கேட்டால் உண்பன, அப்புறம் தின்பன. தின்பனா என்ன? ஸ்நாக்ஸு, நொறுவல் தின்கிறோம்ல, அது தவிர்க்க முடியாதுல்ல. தின்பன, உண்பன வேற, தின்பன வேற தமிழில். அப்புறம் என்ன அப்படின்னா, இன்னொன்று சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பொறுத்துக்கங்க. நக்குவன். பாயசம்லாம் என்ன பண்ண முடியும்? அப்படி தொட்டு பச்சடி பாயசம்லாம் அப்படி டேஸ்ட் பார்க்குறோம். அப்புறம் என்ன? பருகுவன. மோரெல்லாம் எடுத்து அப்படியே குடிக்கிறோம் இல்லையா, ரசம் குடிக்கிறோம். பருகுவன. அப்படி உண்டி 4 வகையில் அந்த உணவு இருக்கணும். அறுசுவை, தினம் 6 சுவையும் உணவில் இருக்கணும். சுண்டக்காய் உட்பட, வேப்பிலை உட்பட, இல்லை ஏதோ நாரத்தை உட்பட, கசப்பு துவர்ப்பு எல்லா சுவையும் சேர்ந்து. வெறும் இனிப்பாக சாப்பிடக்கூடாது, வெறும் புளிப்பாக சாப்பிடக்கூடாது. வெறும்னு நம்ம வந்து வெவ்வேறு வகையான ஒரு சுவைன்னு ஒன்று மட்டும் எனக்கு அதான் பிடிக்கும்னு சாப்பிடக்கூடாது. அறுசுவை அப்படியே இருக்கணும். அப்போ அவனுக்கு நீண்ட நாள் நோய் வராதுன்னு கண்டுபிடிச்சான். அப்போ உணவை எப்படி பரிமாறணும், உணவை எப்படி சமைக்கணும், உணவு சமைக்கிற போது நல்ல எண்ணங்களோடு சமைக்கணும். அப்படின்னா உணவை வந்து யாரையோ திட்டிக்கிட்டு லட்சார்ச்சனை இங்கே பண்ணக்கூடாது. அவங்களுக்கு யாரையோ பிடிக்காமல் இருக்கும், அவங்கள திட்டிக்கிட்டே இங்கே வந்து அவங்க சமையல் பண்ணாங்கன்னா அந்த உணவு விஷமாக மாறுது. நான் ரொம்ப ஆழமாக இலக்கியத்துக்கு போகணுங்கிறத விட அப்பப்போ போகிறேன், திரும்ப வாழ்க்கைக்கு வர்றேன். சில உணவுகளை மறுபடியும் கொதிக்க வைக்கவே கூடாது. இப்பெல்லாம் யூடியூப்ல இன்னொன்று போடுறான், வீட்டில் சாதம் மீந்து போனால் கவலைப்படாதீர்கள், மீண்டும் அதை தோசையாக்கலாம். ஐயோ கடவுளே சார், சாதத்தை மறுபடியும் சுட வைக்கவே கூடாது. சில உணவுப் பொருட்களை திரும்ப சுட வைக்கவே கூடாது. நீங்க சுட வச்சா அது நஞ்சாக மாறுகிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கெமிக்கல் நேம் இருக்கு. அது எந்த விஷமா மாறுது நீங்க போய் தேடி எடுத்து படிங்க. அதாவது பழைய உணவுகளில் சில உணவுகள், உருளைக்கிழங்கு உட்பட, திரும்ப சூடே பண்ணக்கூடாது. ஒரு தடவை சமைச்சிட்டு அப்படியே சாப்பிடணும். பகவத்கீதையில் வருது, ஒரு யாமம் கழிந்த உணவை உண்ணாதே. சமைச்சு 2.5 நாளைக்கு ஆச்சுன்னா பரவாயில்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் இல்லைன்னா தூக்கி வெளியே எறிஞ்சிரு அப்படின்னு. இப்போ நம்மால் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்றை கண்டுபிடிச்சி சாம்பார் உள்ளவை, ரசம் மிச்சமா உள்ளவை. நல்ல வேளை புருஷனை உள்ள வைக்காமல் இருக்கிறது, அது கவர்மெண்ட்டே உள்ள வைக்குது. அப்புறம் இந்த அம்மா ஏன் உள்ள வைக்கணும், அவனை மட்டும் வெளியே விட்டுடுறாங்க. அது என்ன உள்ளவை, அது ஒன்றும் ஆகாது. யார் சொன்னா ஒன்றும் ஆகாதுன்னு? அமெரிக்கா போயிருந்தேன் சார், என்னால் தாங்க முடியல. சில பேர் வீட்டில் சாப்பிட்டா சங்க காலத்து சாம்பார் வச்சுருக்கான் சார், புறநானூற்று புளிக்குழம்பு வச்சுருக்கான் சார். எனக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் போட வேணாமா? அப்படியே வரிசை அடுக்கி இருக்கிறான். சாம்பார் ரசம் எல்லாம் அப்படியே ட்ரேவாக அப்படி வரிசை அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறான். எது வேணாலும் எடுத்து அப்படியே ஓவனில் சூடு பண்ணுறான், அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்றான், திரும்பி உள்ளே வைக்கிறான், திரும்பி சூடு பண்ணுறான். சில விஷயத்தை திரும்ப சுட வைக்கக்கூடாது. ஃப்ரோசன் ஃபுட்ஸே நல்லதில்லை உடம்புக்கு. ஃப்ரிட்ஜு வேணும். ஏதோ சில சமயத்தில் பால் காப்பாற்ற வேண்டியிருக்கு, 2 நாள் வராது. ஏதோ ஒரு தோசை மாவு அரைச்சா ஒரே நாளில் இப்போ முடியாது, இன்னொரு நாள் வேண்டியிருக்கு. தவிர்க்க முடியாத அளவுக்கு மினிமம் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதையே முழுசாக பயன்படுத்துவது நம்முடைய உடல் நலத்துக்கு ரொம்ப தீங்கு. நான் அதுக்கு தான் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். என்னன்னா, பின்னால் எந்த ஐஸ் பெட்டியில் நம்மளை வைக்க போகிறாங்களோ அதை முதல்லயே நம்ம ட்ரையல் பார்க்குற மாதிரி நின்ற நிலையில் ஒரு சவப்பெட்டி, அதை ஸ்ட்ரைட்டாக நிறுத்தி வச்சு அதில் உணவை வச்சு நம்மளை எப்படி பின்னாடி அதில் வைக்க போகிறான்னு இதில் வச்சு நியாயமா அது? ஸோ மினிமம் யூசேஜ், ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப மினிமம் தான் யூஸ் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. ஏன் சார் திருநெல்வேலி மாதிரி ஊரில் காய்கறி அன்னன்னைக்கு கிடைக்காத? இப்போ அமெரிக்காவில் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். எங்கேருந்தோ வந்து இறங்குது. வெளிநாடுகளில் நீங்கள் துபாயில் கிடைக்காது. அவங்களுக்கு வந்து ஷிப்பில் வந்து இறங்கணும், பிளேனில் வந்து இறங்கணும். வந்ததை தான் அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுருக்கணும். ஒரு 3 நாள் 4 நாள் வச்சுருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன பழ போகுது? இந்த ஊர் மாதிரி கீரையும் காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இந்தியாவில் நாம் சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம்.
அன்னன்னைக்கு நீங்கள் வேணுங்கிற பால் கிடைக்கும். அன்னன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைக் வரப்போகுது, ஏதோ ஒரு இது வரப்போகுதுன்னா தான் கிடைக்காதுன்ற ஒரு கவலை இருக்கும். இல்லாட்டி மற்றபடி பார்த்தா நமக்கு அன்னாட கீரை கிடைக்கும், அன்னாட காய்கறி கிடைக்கும். அதை எவ்வளோக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைக்க முடியுமோ அவ்வளவு நல்ல கவனிங்க. எவ்வளோக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். இதுதான் சீக்கிரட். ஏன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு உயிராற்றல் இருக்கு. கீரைக்குள்ள ஒரு உயிர் உட்கார்ந்துருக்கு, பழத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அப்போ அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணா அந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான உணவு சாப்பிடணும். மீண்டும் ரீமேக் பண்ற உணவு அப்படிங்கிறதுக்கு கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்தணும். ஏதோ ரொம்ப மிச்சமாக போச்சு, வேஸ்ட்டாக போக வேண்டாமே. பெண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. நான் என்ன பண்ணுவேன், மிச்சமாகி போச்சு, வீணா போகுது வீணா போகுது வீணா போகுதுன்னா, ஏமா நீங்கள் உயிரோடு இருக்க வேணாமா? வீணா போகுதுன்னா உங்கள் உடம்பு வீணா போயிடும். அதை திருப்பி சாப்பிட்டா அதை 4 பேர் கொடுத்துட வேண்டியது தானே. வீட்டில் வேலை பார்க்குறவங்க அக்கம் பக்கம். ஆனால் இப்போ யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எப்போ பண்ணது? 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் சாப்பிட முடியாது. செஞ்ச உடனே கொடுக்குறது இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. அப்படி கரெக்டு தான். அது அவங்க மனுஷங்க தானே, அவங்க உடம்பு கிடக்கூடாதுல்ல. என்ன தப்பு இருக்க? எதுக்கு சொல்ல வரேன், எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொருள் வாங்க முடியுமோ வாங்கணும். நான் இன்னொன்று நடுவில் சேர்த்தே கேட்டுக்கிறேன், எனக்கு நினைவுக்கு வர வர சில விஷயம் சொல்லிட்டு போகிறேன். மிகப்பெரிய கடைகளில், அதுக்கு நான் பேர்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப பெரிய மளிகை கடை, ரொம்ப பெரிய எல்லாம் கிடைக்கக்கூடிய பெரிய கடை, அந்த மாதிரியான கடைகளில் நீங்கள் பொருள் வாங்குவது என்ற பழக்கத்தை தவிர்த்து சிறிய கடைகளில் பொருள் வாங்குகிற பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்? நீங்க பெரிய கடையில் வாங்குவதன் மூலமா ஒரு முதலாளியையும் 1000 அடிமைகளையும் உண்டு பண்ணுகிறீர்கள். மிகப்பெரிய கடைகளில் நீங்கள் பொருள் வாங்குவதன் மூலம் ஒரு கோடீஸ்வரனையும் நீங்கள் 1000 10,000 அடிமைகளையும் உண்டு பண்ணுகிறீர்கள். சிறிய கடைகளில் பொருள் வாங்குவதன் மூலம் 5000 முதலாளிகளை உண்டு பண்ணுகிறீர்கள். மறந்து விடாதீர்கள். இந்த தேசத்துக்கு கொத்தடிமைகள் தேவையில்லை, சிறு சிறு முதலாளிகள் தேவை. அவங்க சின்னதா ஒரு என்ன சார், ஒரு 8 அணா கூட இருக்குமா, ஒரு ரூபா கூட இருக்குமா அவங்க கிட்ட பொருள் விலையில. அப்படி வாங்க பழகுங்க. சிறிய கடைகளில் வாங்கிறதுக்கு பழகுங்க. பெரிய கடையில் போனால் 8 அணா கம்மியாக இருக்கும்னு வாங்கிட்டு வந்து வைக்காதீங்க. ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்காக அவங்க, அதாவது ஒரு கோதுமை ரவை போடுறாங்கன்னு வச்சுங்க, இது 1 வருஷம் எக்ஸ்பைரி டேட்டு அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சில கெமிக்கல் பயன்படுத்தியே ஆகணும், இல்லாட்டி பூச்சி வந்துடும். அந்த பூச்சி, சில பேர் சொல்கிறாங்க இதை வச்சிருந்தா பூச்சி வருதுன்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பூச்சி வர்ற தானியம் தான் நல்ல தானியம். அப்போ பூச்சி வரலன்னா, பூச்சியே திங்க மாட்டேங்குதேடா, அதை நீ போய் திங்கலாமா? அதுலேருந்து உயிர் தழைக்க முடியல. அந்த புரோட்டீன் அது உள்ளேருந்து அது உயிர் பெற்று வருவதற்குரிய புரோட்டீன் அங்கே இல்லை. இருந்தாலும் அதை கொல்றதுக்குரிய நச்சு அங்கே இருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்து. இப்போ கூட அண்மையில் ஒரு பெரிய கம்பெனியை பிடிச்சாங்களே, அவங்களுடைய ப்ராடக்டை பிடிச்சி பார்த்தா பூச்சிக்கொல்லி மருந்து உள்ளே இருக்குதுங்கிறாங்க. அதை சாப்பிட்டு அவங்க உடம்பு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்ல போனால் அது எக்ஸலண்ட்டான நேம் உள்ள ஒரு கம்பெனி, அதை போய் சீஸ் பண்ணி பிடிச்சி வெளியே எடுத்தா பூச்சிக்கொல்லி மருந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்குது. இதை விட குப்பை இருக்கலாம், அதில் 2 கல் கிடக்கலாம். நம்ம புடச்சிக்கலாம், க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ லேடிஸ்லாம் சொல்கிறாங்க, நீ பண்ணுறது இல்லைங்கிற திமிரில் எங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறியே, வேணும்னா ஹஸ்பண்டை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லு. அவருக்கு அதை விட என்ன வேலை? அவரையும் கூப்பிட்டு வாங்க, இதை சேர்த்து நீங்களும் கல் பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் தெரியுங்களா? நம்ம உயிர் முக்கியம், நம்முடைய உடம்பு முக்கியம். விஷம் கலந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றதுக்கு பேர் சார் எக்ஸ்பைரி டேட் 2 வருஷம். எங்க 2 வருஷமா இருந்த ஒரு பிஸ்கட்டோ, 2 வருஷம் உயிரோடு இருந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு எப்படி சார் உயிராற்றலை கொடுக்கும்? உள்ள எது அழுகி போகிறதோ, எது செத்து போகிறதோ, எது வீணாய் போகிறதோ, எது பூச்சியை உண்டு பண்ணுகிறதோ அதுதான் உயிரோடு இருக்கிறது. அதை சாப்பிட்டால் தான் உங்கள் உயிருக்கு நல்லது. 2.5 ஆண்டுகள் எது கெட்டு போகவே இல்லையோ அது உள்ளே போனவுடன் உங்களை கெடுத்து விடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது எக்ஸ்பைரி டேட்டு 2 வருஷம் 2.5 வருஷம், அதை யூஸ் பண்ணவே கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லை. அது இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். அப்புறம் இந்த கலர்ஃபுல் ஃபுட் அப்படின்னு ஒரு தேரி சொல்கிறா. என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவு வண்ணமயமாக இருக்கணும். உங்கள் டேபிளில் உட்காந்து எடுத்து சாப்பிட்ற, அதாவது அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு குறிப்பிட்ட தீவு ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் 120 வயசு அனாயாசமாக வாழ்கிறாங்க.
நார்மலாக எல்லாம் 100 வயசு செத்து போகிறாங்கல்ல, அந்த தீவில் இருக்கிற மக்கள் மட்டும் 120 வயசு அனாயாசமாக உயிரோடு இருக்கிறாங்க, சௌக்கியமாக இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லாமல். ஹார்ட் அட்டாக் கிடையாது, பைபாஸ் சர்ஜரி கிடையாது, எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தே ஆர் சோ ஹெல்த்தி. உட்காந்து அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணி அவங்கள பற்றி தியரி எடுக்கிறாங்க. அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா ரெயின்போ ஃபுட் அப்படின்னு அந்த ஃபுட்டுக்கு பேர் வச்சா. ரெயின்போ ஃபுட்டுன்னா 7 வண்ணங்களில் எப்படி வானவில் இருக்கிறதோ அப்படி தினந்தோறும் அவர்கள் சாப்பிடுகிற உணவில் 7 வண்ணங்கள் அந்த உணவில் இருக்கின்றன. அப்ப பெயிண்ட் அடிக்கிறது 7 வண்ணம்னா கலர் கிடையாது. நாவப்பழம் பார்த்துருக்கீங்களா? பல பல பழம் கருப்பாக இருக்கும். திராட்சை பச்சையை பார்த்துருக்கீங்களா? அது பச்சை கலராக இருக்கும். குடமிளகால கேப்சிகம்ல எத்தனை கலர் இருக்கு? மஞ்சள் இருக்கு, பச்சை இருக்கு, சிவப்பு இருக்கு, ஏகப்பட்ட கலர் இருக்கு கேப்சிகம்ல. அதே மாதிரி முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டைக்கோஸ்ல பச்சையா இருக்கிற மாதிரி ஒரு ஊதா கலர்ல ஒரு மாதிரியான கத்திரிப்பூ கலர்ல ஒரு 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 முட்டைக்கோஸ் ஒன்று விளையுது. இது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளையானது, மஞ்சளானது, பச்சையானது, சிவப்பானது, இப்படி கலர் நிறைய இருக்கு பாருங்க. உயிர் நிறம், அதாவது எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லை, செயற்கையான நிறமூட்டிகள் அல்ல, சுவையூட்டிகளும் அல்ல, இயற்கையான வண்ணங்கள் நிறைந்த உணவு. இப்போ நீங்கள் வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா தோல் மஞ்சளாக இருக்கும், உரிச்சிங்கன்னா வெள்ளையாக இருக்கும், அதை நம்ம சாப்பிட்றோம். இப்போ அந்த உணவு நல்லது. பச்சையாக இருக்கும் பேரிக்காய், ஆப்பிள் சிவப்பாக இருக்கும், தக்காளி சிவப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி விதவிதமான வண்ணங்களில் உள்ள உணவை நம்ம எடுத்தோம்னா நம்முடைய ஆயுள் கூடுகிறது, மகிழ்ச்சி கூடுகிறது, சில வகையான நிம்மதி நம்முடைய மனதில் தோன்றுகிறது. நம்ம யோசிக்கணும் இல்லை, நம்ம வேறு என்ன இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறோம். இது தெரியாமையா ஒரு பழமொழி சொன்னால், வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடுப்பா அப்படின்னா, இவ்வளோதானே. ஒரே பழமொழியில் எல்லாத்தையும் வாழ்க்கையை சொல்லிட்டு போயிட்டானே. நீ நாளைக்கு டாக்டர் வீட்டில் போய் உட்காந்து 600 700 ஃபீஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக கடையில் போய் நல்ல பொருளாக வாங்கி ஒரு 500 600 கொடுத்துட்டு வாயே, என்ன கெட்டு போச்சு? வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடுன்னு எழுதி வச்சாங்கல்ல இந்த நாட்டில் பழமொழியில். அப்படிப்பட்ட உணவுகளை தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப முக்கியம். நான் நிறைந்த வண்ணங்கள் உள்ள உணவு வேணும்னு தயவுசெய்து செயற்கை வண்ணங்களை போடாதீங்க. பச்சை கலரில் ஒரு அல்வா வருது சார், உனக்கு என்ன நினைப்புன்னு தெரியல, நம்மலாம் உயிரோடையே வாழப்படாது அப்படின்னு. எங்கேயாந்து இந்த பச்சை கலர் வர முடியும் அல்வாவுக்கு? உங்களுக்கு பச்சை கலரில் தோசை வேணும்னா பச்சை பட்டாணியை போட்டு அரைங்க. பச்சை பட்டாணின்னு நான் சொல்கிறது அந்த கொடியில் வர்ற காயிலேருந்து எடுத்த ஒன்று இருக்கிற பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ். அதுவும் பச்சை நிறத்தில் இருக்கிற காஞ்சி உள்ளே இருக்கிறதில்ல, அது பச்சை கலர் ஏற்றப்பட்டது. பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை போட்டு நீங்கள் தோசை மாவோடு அரைச்சிங்களாவோ இல்லை ஏதோ உள்ள அரைச்சிங்களாவோ பச்சை கலர் கிடைக்கும். அந்த மாதிரி க்ரீன் கலரில் நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். பீட்ரூட்டோடு சேர்த்தா ஒரு ரெட் கலரில் கிடைக்கும், கேரட்டோடு சேர்த்தா ஒரு செஃப்ரான் கலரில் கிடைக்கும். அந்த மாதிரி மஞ்சள் சேர்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் கிடைக்கும். அந்த மாதிரி இயற்கை நிறங்களை உணவில் சேர்த்து சாப்பிடுமே ஒழிய செயற்கை நிறங்களை சேர்க்கக்கூடாது. சார் கேசரி அப்படின்னு ஒன்று சொன்னான்ல, அதுக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேசர்னா குங்குமப்பூ. வடமொழியில் கேசர் அப்படின்னு சொன்னால் குங்குமப்பூ. கேசர் பாத், குங்குமப்பூவை ஒயிட் ரவையில் அவன் கலந்து போடுற உடனே அந்த குங்குமப்பூ அப்படியே கலர் மாறி அந்த கேசரி ஒயிட்லேருந்து ஒரு வகையான மஞ்சள் சிவப்பு கலர்ந்த ஒரு பொன் நிறத்துக்கு மாற்றும். அதுக்காக குங்குமப்பூ அதில் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. அந்த குங்குமப்பூவை சேர்த்து சாப்பிட்றத கேசரின்னு பேர் வச்சான். நம்மால் அதுக்கு ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சிட்டான். நான் என்ன கேட்குறேன், கேசரி சாப்பிடும்போது அந்த கலர் இல்லாமல் சாப்பிட்டா தொண்டையில் இறங்காதா? அந்த கலரோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும். அந்த 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 கலர் போடுறாங்க பார்த்தீங்களா, கேசரியில் ஒரு வகையான கலர் கெமிக்கல், அதோடு சேர்த்து சாப்பிட்டா கேன்சர் வரும். நீங்கள் கேன்சரை பற்றிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, இது நாள் வரையில் ஒரு டாக்டர் சொல்கிறாரு, நான் பார்க்குற பேஷண்ட்டில் ஒரு 500 1000 பேஷண்ட்டு பார்த்தா ஒரு கேன்சர் பேஷண்ட்டை நாங்கள் டிடெக்ட் பண்ணுவோம். ஒரு 500 1000 பேர் அந்த காலத்தில் பார்ப்போம். யாரோ ஒருத்தருக்கு டவுட் வந்து எல்லாம் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா கடைசியில் கேன்சரில் போய் அது முடியும். இப்போ 10க்கு ஒருவர் எங்களுக்கு சிக்குகிறார். யோசிங்க, 1000 பேருக்கு ஒரு ஆள் கிடைச்சிக்கிட்டு இருந்தான் கேன்சர் அப்படின்னு. இந்தியாவில் கேன்சரே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப ரேரு கேன்சர். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 10 பேர், இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறான், 5க்கு ஒருவர் இந்தியாவில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள்னு எழுதுறான். 5 பேரில் ஒருத்தர். ஏன்னா நீங்கள் டீ குடிக்கிற டீ வந்து கலர், அந்த டீயில் போடுற கலர், இந்த மாதிரி ஸ்வீட்ஸில் யூஸ் பண்ணுற கலர் எல்லாமே
உங்கள் அனுமதியே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற உணவில் பேக்கெட்டில் போட்டுடுறான். நீங்கள் யாராவது முழுக்க இன்க்ரீடியன்ஸ் படிக்கிறீங்களா? ஒரு பேக்கெட் வாங்கினா அது என்னன்னு போய் ரெஃபர் பண்ணுறீங்களா? அது என்ன கெமிக்கல்னு தெரியுமா? அது என்ன மாதிரி நம்ம உடம்புல போய் மாற்றத்தை உண்டுபடுமா? அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவான். என்ன? பர்மிசிபிள் அமௌண்ட்டு, அனுமதிக்கப்பட்ட அளவு. என் உடம்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? அனுமதிக்கப்பட்ட அளவுனா யாருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு? ஒருத்தருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு இன்னொருத்தருக்கு கொடிய விஷம். ஒருத்தருடைய உடம்பு ஒத்துக்கும், இன்னொருத்தருக்கு அது ஒத்துக்காது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நிறங்கள் உள்ள உணவு சாப்பிடணும்னு சொன்னால் நல்ல இயற்கை நிறம் உள்ளதாக இருக்கிற உணவை சாப்பிடணுமே ஒழிய செயற்கை நிறமுடையதாக ஒரு உணவை எடுத்து நாம் சாப்பிடக்கூடாது. இன்னொன்னே சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நினச்சாதான் எனக்கு என்ன, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வாங்குகிற பழக்கத்தை நிறுத்துங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வாங்குற பழக்கத்தை நிறுத்துங்க. 5 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை, 1 ரூபா இல்லை கூட போனாலும் ஒரு மனிதரோடு உறவு வைத்துக்கொண்டு அந்த கடையில் போய் வாங்குகிற பழக்கத்தை நாம் வளர்த்துக்கணுமே ஒழிய ஒன்றுமே தெரியாத யாரோ ஒருத்தர் ஆர்டரை போட்டு அப்படியே அதை வாங்கி அந்த பழக்கத்தை நம்ம நிறுத்தணும். ஏன்னா மனித உறவுகளை சிதைப்பது அது. ஒரே ஒருவர் மட்டுமே மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு துணையாக இருக்கும். ஒரு சாதாரண மனிதன் மேலும் வளர்வதற்கு அது தடையாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பலருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடியது. நம்ம ஒரு 2 ரூபா கம்மியாக இருக்குங்கிறதுக்காக ஆன்லைனில் புக் பண்ணுமா ஒரு விஷயத்தை? ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் போக வேண்டியிருக்கு, வானா டிக்கெட் புக் பண்ணுறா பண்ணிக்கோங்க, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருள் ஒரு வணிகருடைய நேர் கைக்கு போகுமானா அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நம்ம செய்யணும். நான் உண்பனை சொன்னேன், தின்பனை சொன்னேன். தின்பனைங்கிறது கறக்க முறக்குன்னு திங்கிற பட்சணம் மாதிரி. மகாகவி பாரதி ஒரு முறை பீச்சில் மகாகவி பாரதி பேசிட்டு கீழே இறங்கி வர்றார். அப்படி இறங்கி வந்தோடனே ஒருத்தருடைய பேச்சில் அப்படியே ஈர்க்கப்பட்டு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கணும், என்ன வாங்கிட்டு வந்து தரட்டும், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னு. இது கூட முக்கியம் சார். நீங்களாக நினச்சதை வாங்கி கொடுக்காதீங்க சார். எங்களை மாதிரி பேச்சாளர், எழுத்தாளர், கலைஞர்களை பார்த்தா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சாப்பிட வாங்கி கொடுங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு பிடிவாதமாக கொடுக்காது. பாரதிகிட்ட போய் கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு? என்ன வாங்கிட்டு வரட்டும். அட அவன் வார்த்தையே பாருங்க, தம்பி கோழை பலகாரங்கள் வாங்கி வராது, வீர பலகாரங்களை வாங்கி வா. ஹை, என்ன கோழை பலகாரம், வீர பலகாரம்? பஜ்ஜி எல்லாம் கோழை பலகாரமா? சவுக்கு சவுக்குன்னு இருக்குமா? காராச்சேவு, முறுக்கு கடப்பட கடப்பட கடிக்கிற மாதிரி. தம்பி கோழை பலகாரங்களை வாங்கி வராது, வீர பலகாரங்களை வாங்கி வா. அவன் அதுலேயும் ஒரு இலக்கியம் பாருங்க அந்த பலகாரத்தில் அவனுக்கு. அது கூட அப்படி இருக்கணும், நல்லா கடக்க முடக்கணும் இருக்கணும். அது தின்பனை, உண்பனை, தின்பனை. அப்புறமா செமி சாலிட், அதாவது லிக்யூடும் இல்லை சாலிடும் இல்லை, அது ரெண்டுமா கலந்தது. பாயசம், பச்சடி, தக்காளி பச்சடி, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் தொட்டு தான் நாக்கில் நக்கி சாப்பிட்டாகணும். அது நக்குவனை. உண்பனை, தின்பனை, நக்குவனை. பருகுவனை அப்படிங்கிறது அப்படியே குடிக்கிறது. இதில் என்னென்னா எப்போ நீர் பருகணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் உணவு சாப்பிட உட்கார போகிறீங்கன்னா அவர் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடியே தண்ணீரை குடிச்சிடணும். கூடுமணி வரைக்கும் நடுவில் நம்ம சாப்பிடும்போது நீரே அருந்தக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற ஆசிட் இருக்கு இல்லையா, அமிலத்தை அது நீர்த்து போக வைக்கும். அதன் பிறகு நம்ம உள்ளே போடுற உணவை அது செரிக்க விடாது. அதனால நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நமக்கு நல்ல டைஜஷன் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், உணவின் நடுவில் ஒருபோதும் நீர் அருந்தக்கூடாது, தவிர்க்கணும். கூடுமான வரைக்கும் அதை தவிர்க்கணும். 1/2 மணி நேரம் முன்னாடி, 1/2 மணி நேரம் பின்னாடி, சாப்பிட்டதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அப்புறம் வேணால் நீர் அருந்தலாம். இடையில துளி துளி வேணால் சாப்பிடலாம். இதில் இன்னொன்று நான் சேர்த்தே சொல்லிட்டு போகிறேன். என்னென்னா, யாரோ ஒருத்தர் போடுறாங்கங்கிறதுக்காக அது வேஸ்ட்டாக போயிடுமேனு சாப்பிடாது. அந்த பாப்பா அழகாக சொல்லிச்சு, வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிச்சு. அது கரெக்டு. நம்ம கூட கவர்மெண்ட்டே கூட கேட்டுக்கலாம், இனிமேல் ஹோட்டலில், கல்யாண வீட்டில் இலையில மிச்சம் வச்சுட்டு போனால் பெனால்ட்டி போடணும், அவங்களுக்கு பெனால்ட்டி போடணும். ஏன் போடணும்? நீ எப்படி ஒரு உழவர் தயாரித்த உணவை வீணாக்கிட்டு எழுச்சி வெளியே போவேன்? அந்த பொண்ணை பெற்றவன் ஏற்கனவே 3 வட்டிக்கு வாங்கி கல்யாணம் நடத்துகிறான். நீ பாட்டுக்கு அப்படியே 2 இட்லி வச்சுட்டு எழுச்சி போறிய, என்ன நியாயம்? இதுக்காகவே பொஃபேன்னு ஒன்று கண்டுபிடிச்சான். எல்லாரும் தட்டை எடுத்துக்கிட்டு போங்கடான்னு. நம்மால் அங்கேயும் பேய் மாதிரி அள்ளி போட்டுக்கிறேன். அது பஃபே தானே, திரும்பி போய் வாங்கிக்க. யார் வேண்டாம்னா அதையும் தொட்டு நிறைய அப்படியே நிறைச்சிக்கிட்டு அப்படியே சில பேர் அது வாங்கும்போது அங்கேயே திங்கிறான் சார்.
இந்த கவுண்டரில் வாங்கி அடுத்ததுக்கு போகும்போதே திங்கிறான் சார். நான் இதில் ஒரு சைக்காலஜி சொல்கிறேன், சைக்காலஜியில் சயின்ஸ் சொல்லட்டுமா? மனித குலத்துக்கு பசி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உணவு கிடைக்காதோ என்ற பயம் என்றும் இருக்கும். நீங்க சைக்காலஜி படிச்சவங்களை போய் கேளுங்க, சைக்காட்ரிஸ்ட்டை கேளுங்க, நீ எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றேன்னு. அவங்களாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. உடனே என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அவங்ககிட்டேருந்து நான் விஷயம் பிடுங்குற மாதிரி வேற யார்ட்டையும் பிடுங்க முடியாது. உட்காந்து பேச ஆரம்பித்தா எனக்கு மேடைக்கு நான் சிந்திக்க வேண்டிய பல விஷயம் எனக்கு கிடைக்கும். என்ன சொல்கிறாங்க, நாம் இன்னைக்கு இல்லை, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டில் காட்டு மிராண்டியாக தெரிஞ்சோம். அப்போ நமக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? உத்தரவாதமே கிடையாது. ஒரு மானை வேட்டையாடினா கிடைக்கும், ரைட்டு. நாளைக்கு மான் கிடைக்குன்னு உத்தரவாதம் உண்டா? இல்லை. கிடைக்கும் போது நிறைய தின்னுக்கணும். அது நம்ம உயிர்லேயே உருவாகி போச்சு. ஏன் தெரியுங்களா? அப்படி தின்னு அதை ஃபேட்டாக மாற்றி நம்ம உடம்பு அப்படியே ரிசர்வில் வச்சுக்கோம். அந்த ஃபேட் என்ன ஆகும்னா, எப்பெல்லாம் கிடைக்கலையோ அப்போ அந்த ஃபேட்டை கரைச்சி எடுத்து நம்மளை உயிரோடு வச்சுருக்கோம். அதனால நீங்கள் காரணம் இல்லை, படைப்பே எப்படி வைத்திருக்கிறது என்றால், ஒருவனுக்கு கிடைக்கிற போது நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உயிரின் இயல்பில் ஏற்றி வைத்திருக்கிறது. பட் நாம் அதை ஜெயிக்கணும். நாம் இப்போ காட்டுமிராண்டி இல்லை. சில விஷயத்தில் இன்னும் நம்ம காட்டு மிராண்டின்னு தான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்காக எல்லா விஷயத்திலும் நம்ம காட்டு மிராண்டி இல்லை. ரெண்டாவது, இப்போ நடுத்தர வர்க்கத்துக்கு மேலானவங்களுக்கும் வாழ்க்கையில் உணவு கிடைக்காதுங்கிற கவலை கிடையாது. அப்போ இருந்த சிரமம் இருக்கு பாருங்க, அது இப்போ கிடையாது. அந்த வறுமை இப்போ எந்த குடும்பத்திலையும் இல்லை. எப்படி சார் இப்போ ராப்பிச்சக்காரன்னு ஒருத்தர் வரதே இல்லை தெரியுமா? ஊவேசா கட்டுரை எழுதுறாரு, ராப்பிச்சக்காரனை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த மாதிரியான கட்டுரைகள்லாம் இப்போ நீங்கள் படிக்க முடியாது. ஏன்னா இரவு பிச்சைக்கு எடுக்கிறதுக்கு யாரும் வரல. தோ பரமசிவம்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய பாணர்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. இந்த பச்சை நிறம் கட்டிக்கிட்டு மயில் இறகு வச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் பாடிக்கிட்டு வருவாங்க இஸ்லாமிய பாணர்கள். இப்போ நீங்கள் பார்க்க முடியாது, கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அப்படி போய் யாரையும் கையேந்தி வாங்குற பழக்கமே கிடையாது. ஓரளவுக்கு நாட்டில் வறுமை கிடையாது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சாப்பாடு எல்லாமே கிடைக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, நிறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதை ஜெயிக்கணுமா இல்லையா? அதை ஜெயிச்சாதான் நாம விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர்ந்து வருகிறோம்னு பொருள். இல்லாட்டி நம்ம இன்பில்ட் விலங்கு வேலை செய்த ஒழிய அவேர்னஸ் வந்துட்ட மனுஷன் வேலை செய்யல. இன்பில்ட் அனிமல் வேலை செய்யுது. விழிப்படைந்த மனிதன் வேணாம் போதும். எங்கள் அப்பா ரொம்ப டிசிப்ளின்டு சார். சாப்பாடுனா அவர் காலையில் வீட்டில் சமையல் ஆகிடும், 10:30 மணிக்கு 10க்கு ஆஃபீஸ் போகணும். சமைச்சு சாப்பிட்ருவாங்க, போயிடுவார் ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸுக்கு என்ன பண்ணுவார், சரியாக 4 இட்லி மெல்லிஸாக இருக்கும், 4 இட்லி, அதுக்குன்னே ஒரு டிஃபன் பாக்ஸ், அதுக்கு மேலே ஒரு சின்ன இதில் மிளகாப்பொடி எண்ணெய். மிளகாப்பொடி இல்லைன்னா திருநெல்வேலிக்காரன் உயிரோடு இருக்க மாட்டான், சம்சாரம் இல்லாமல் கூட உயிரோடு இருப்பான். ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்க கூட நல்ல நிம்மதியாக இருப்பாங்க. மிளகாப்பொடி எண்ணெய் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஒரு திருநெல்வேலிக்காரனால்? அந்த இத்தனோண்டு கிண்ணம் வச்சுருப்பார் மேலே அந்த டிஃபன் பாக்ஸில், கரெக்டாக இல்லை மிளகாப்பொடி எண்ணெய். எனக்கு தெரிஞ்சு சார், அவர் ஒரு 40-50 வருஷமாக அவருடைய மதிய உணவு அந்த 4 இட்லி மிளகாப்பொடி எண்ணெய் தான். வேற எதுவுமே சாப்பிட மாட்டார். ஒரு பூரி ஆசைப்பட்டு சாப்பிடலாம், கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, ஒன்றை பார்த்தா அப்படி தெரியலையே, அதெல்லாம் உங்கள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது, விட்டுருங்க. கோயம்புத்தூரில் அவிநாசி பகுதி, அவிநாசியில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அவிநாசி அப்பர் கருணாம்பிகை கோயிலில் கும்பாபிஷேகம். அப்போ சுந்தரசாமின்னு அங்கே ஒரு ரொம்ப பெரிய அருளாளர், அவர் தான் அந்த கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறாங்க சாமி. எனக்கு அந்த மடத்துக்கு நிறைய தொடர்பு உண்டு. எங்கள் அப்பா அந்த மடத்துலேருந்து வந்த பத்திரிகை அமுதம்ங்கிற பத்திரிகைக்கு ஆசிரியர். ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்பா போயிட்டு, அந்த கோயில் அறங்காவலர் குழு தலைவர் கந்தசாமி கவுண்டர்னு பேர், அவர் வீட்டில் காலையில் டிஃபன். கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 8:30-9 மணிக்கு எல்லாருக்கும் டிஃபன். யார் யார் தெரியுங்களா? பொள்ளாச்சி மகாலிங்கம், அருட்செல்வர் மகாலிங்கம், அவர், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க, மடாதிபதிகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அபேதானந்தான்னு கேரளாவில் ஆசிரமம் வச்சுருந்தார், அபேதானந்த சுவாமின்னு. அவரும் ரொம்ப பாப்புலர். அப்போ அபேதானந்தா அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தவர். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாரும் கந்தசாமி கவுண்டர் வீட்டில் சாப்பிட்ற போது ஒரு 4-5 ஐட்டம். ஆனால் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துக்கு போனவங்களுக்கும் ஒரு இது தெரியும், சம்பா ரவை உப்புமாவும்
தயிரும் போடாமல் காலம்பரை டிஃபனை அவங்க முடிக்க மாட்டாங்க. கும்பாபிஷேகத்தில் கூட சம்பா ரவை உப்புமா, தயிர், அதுவும் எருமை தயிரே போடுவாங்க. நான் கோயம்புத்தூர்லையும் 15-20 வருஷம் இருந்தவன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அது ஆச்சுங்களா. இது எல்லாம் பரிமாறும் போது எங்கள் அப்பா அந்த இட்லி அப்படிம்பார், போதும்னா போதும் தான். அதோட இந்த சம்பா ரவை உப்புமா எடுத்துகிட்டு வந்தார் அந்த பரிமாறுறவர். சம்பா ரவை உப்புமாவை இப்படி அன்னக்குத்தியில் இப்படி போட்டு எடுத்து அப்படி ஒன்று போட்டார் பாருங்க. எங்கள் அப்பா போதும் அப்படி இருந்தார். அதை சாப்பிடும்போது 2வது தடவை கொண்டாந்துட்டு மறுபடியும் அவர் போட போகிறார். எங்கள் அப்பா போதும் அப்படின்னார். அவர் கேட்கல. இவர் போதும்னு சொன்னதுக்கப்புறம் தட்டிட்டார் சார். அவர் பாட்டுக்கு அப்படியே தட்டிட்டார். எங்கள் அப்பா கவலைப்படலை, பேசாமல் உட்காந்துருந்தார், சாப்பிடவே இல்லை, பேசாமல் அளவோட நிறுத்திட்டார். எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் அபேதானந்த சுவாமி உட்காந்துருக்கார். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கொள்கை வச்சுருந்தார். சாப்பிடும்போது பேச மாட்டார், இலையில மிச்சம் வைக்க மாட்டார். இந்த நாட்டில் ஒரு கொள்கை வச்சிருக்கிறவனே வாழ முடியாது. 2 கொள்கை வச்சிருக்கிறவன் எவ்வளோ பெரிய இம்சைக்கு உள்ளாகணும். அவருக்கு 2 கொள்கை என்ன? சாப்பிடும்போது பேசுறது. சாப்பிடும்போது ஏன் பேசுறது இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய உணவு குழாய், மூச்சு குழாய் ரெண்டுமே ஒரே மாதிரி ட்ராக்கு. அதில் நாம் நார்மலாக இருக்கும்போது மூச்சு குழாய் திறந்துக்கும், உணவு குழாய் மூடிக்கும். சாப்பிடும்போது உணவு குழாய் திறந்துக்கும், லேசாக மூச்சு குழாய் ஒதுங்கிக்கும். நீங்கள் சாப்பிடும்போதே பேச ஆரம்பிச்சிங்கன்னா மூச்சு குழாயும் திறந்துடும், உணவு குழாயும் திறந்துடும். அதனால தான் சாப்பிடும்போது பேச வேண்டாம்னு வச்சாங்க. டப்புன்னு மூச்சு குழாய்க்குள்ளே ஏதாவது போயிட்டா ஆபத்து. இந்த சிஸ்டத்தினால தான் புறையறதெல்லாம் அதான். அதனால ஏற காம்ப்ளிகேஷன். மூச்சு குழாயும் ஒரே சவுறு, அதுக்கு காமனாக, அதனால ஏற்படக்கூடிய சிக்கல். சரி, அதை அப்படியே விட்டுருங்க. அபேதானந்த சாப்பிடும்போது பேச மாட்டார், இலையில எதையும் மிச்சம் வைக்க மாட்டார். இந்த போட்டவன் பாருங்க, எங்கள் அப்பா போதும்னாரு, தள்ளிட்டான். அடுத்து அவர் அபேதானந்தா, அவர்கிட்ட பேச மாட்டாரு, அவருக்கு உப்புமா அப்படின்னாரு. அவன் தான் வாயால் சொன்னாலே கேட்கறது இல்லைன்ற முடிவோடு இருக்கிறான். இவர் நாதஸ்வரம் வச்சா விட்டுருவாங்க, கேட்பார் அவரு. அட யாராக இருந்தால் என்ன, ஒரு அன்னக்குத்தியில் ஒரு தள்ளிட்டார். அபேதானந்தா இப்படி பரிதாபமாக பார்த்தாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு அதை மிச்சம் வைக்க மாட்டார், சிரமப்பட்டு இப்படி சாப்பிடாரு. எங்கள் அப்பா பேசாமல் உட்காந்து. பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா என்ன பண்ணார், அப்படியே இலையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பாட்ட கேட்குறாரு, என்ன உப்புமாவை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னார். பழி ஓரிடம், பாவம் ஓரிடம். நான் வேண்டான்னு சொன்னேன், அவர் தான் போட்டார். நீங்கள் வேணா அவரை கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க, தப்பு என்னதில்லை அவருக்கு. மகாலிங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதே மாதிரி தான் அபேதானந்தா சாமிக்கும் போட்டார். ஆனால் உணவை வீண் பண்ணக்கூடாதுன்னு சாமி சாப்பிட்றாருல்ல, அது மாதிரி நீங்கள் சாப்பிட வேண்டியது தானே. எங்கள் அப்பா சொன்னார், அவர் சாமி, அது அவருக்கு என்ன புள்ளியா குட்டியா, இவர் சத்தா யார் கேட்க போகிறா? நான் குடும்பத்தை 6 பிள்ளை பெற்று வச்சிருக்கேன், 6 பிள்ளை பெற்று வச்சிருக்கேன். இவர் இருந்தால் என்ன போனா என்ன, யாரு கேட்க போறா? அதை சொன்ன உடனே அபேதானந்தாவுக்கு சிரிப்பு வந்து வாயில் வச்சிருந்த உப்புமாவை அப்படியே சிரிச்சு சிந்தி எல்லார் இலையிலையும் விழுந்து உப்பா சாப்பிடாம எல்லாருமே எழுந்துட்டாங்க. எனக்கு அந்த இன்சிடென்ட் மறக்கவே மறக்காது. சார், இலையில வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது நல்ல கொள்கை. ஆனால் அதை நாம மட்டும் மெயின்டைன் பண்ண முடியாது, பரிமாறுறவங்களும் கரெக்டாக இருக்கும். போதும்னு சொன்னதுக்கு அப்புறம் போடக்கூடாது. ஆனால் சில பேர் இருக்கான், போதும்னா சட்டியிலேயே நிறுத்திடுறான், அது தப்பு. போதும்னதுக்கப்புறம் நம்ம இலையில தான் அதை அர்த்தத்தில் சொல்கிறோம். அவன் என்ன சொல்ற, இதோட போதும்ங்கிறோம். அவன் நினச்சிக்கிறான் அதோட போதும்னு நினச்சி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறான். அதுவும் தவறு தான். ஸோ உணவை எப்படி பரிமாறணும், உணவை வீண் பண்ணக்கூடாது, எத்தனை விதமான வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்கு. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண்ணு, அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த பொண்ணு சார் ஒரு வறிய குடும்பம் தான். அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு டேபிளில் இப்படி வச்சு ஸ்கூலில் சாப்பிட உட்காந்துருக்கு. ஒரு பையன் ஓடியாந்தவன் இப்படி தட்டிட்டான், சாப்பாடு கீழே விழுந்துருச்சு. ஆனால் அந்த பிள்ளை ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் பேப்பரை பரத்தி வச்சுட்டு அதில் தான் சாப்பாடு வச்சு சாப்பிடும். சில பேர் சாப்பிட்றதே ஒரு அழகு சார். அதாவது வேஸ்ட் பண்ணாமல், அசிங்கமாகாமல், அந்த முருங்கைக்காய் சக்கை போடுறதுன்னா அதுக்கு ஒரு தனி பகுதி, இதெல்லாம் ஒரு பெரிய நுட்பம். அந்த குழந்தை அப்படி அழகாக சாப்பிட்டுது. இது ஓடி வந்து தட்டினா பாருங்க, கொஞ்சம் அந்த இதில் சிந்திருச்சு, பேப்பரில் சிந்திருச்சு. அந்த குழந்தை ஒன்றும் சொல்லலை, அதை எடுத்து போட்டு மறுபடியும் சாப்பிட்டுச்சு. இதை கிளாஸில் இருக்கிற மற்ற பிள்ளைங்களாம் பார்த்தது பாருங்க,
பார்த்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணிடுச்சு, ஐய எச்ச சோறு பொறுக்கி திங்கிற, ஐய பிச்சை சோறு பொறுக்கி திங்கிறலாம் அவன் பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லை. இந்த பிள்ளை மனசு நோக கலாட்டா பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் இது ஒரு ஓரமாக உட்காந்துருக்கு, எல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்து அவன் பிச்சை சோறு திங்கிறான்னு சொல்லும்போது டீச்சர் வந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அந்த குழந்தைய பார்த்து சொன்னாங்க, ஏமா சாப்பாடு கொட்டி போச்சுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் டீச்சர் இல்லையா? உனக்கு வேண்டிய உணவு நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? ஹெச்எம்கிட்ட சொல்லி உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேனா? ஏன் அதை எடுத்து சாப்பிட்டேன் அப்படி? டீச்சர் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி இப்படி பேசுகிறேன், ஹெச்எம்கிட்ட வா, பிரின்ஸ்பால்கிட்ட கூப்பிட்டு போனேன். பிரின்ஸ்பாலும் அதே தான் சொன்னார். ஏமா சாப்பாடு கொட்டினது சரி, என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லை, நான் அவனுக்கு சாப்பாடு வாங்கி தர மாட்டேன். சார் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் சார். ஏமா இப்படி பேசுகிற நீ அப்படி? எங்கள் அப்பா யார் தெரியுமா சார்? யார்? கட்டை வண்டி இழுக்கிற தொழிலாளி. அவர் கட்டை வண்டி இழுத்து காசு கஷ்டப்பட்டு ராத்திரி கொண்டாந்து எங்கள் அம்மா கையில் கொடுப்பாரு. அதைத்தான் அரிசி வாங்கி எங்கள் அம்மா பொங்கி காலையில் நான் ஸ்கூலுக்கு வரணும்னு எனக்கு பேக் பண்ணி சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன் சார் அதில் 4 அரிசியை நான் கொட்டினேன்னு சொன்னால் எங்கள் அப்பாவை நான் கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகாது? எங்கள் அம்மா 4 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கிறாங்க சார். எனக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும் சாப்பிடணுங்கிறதுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு எனக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க சார். 7:30 மணிக்கு ஸ்கூலில் பெல் அடிக்குது, நான் வந்து நிற்கணும். அதனால எனக்கு 4:30 மணிக்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு குக்கர் வச்சு சமைச்சு சாப்பாடு போடுறாங்க. அந்த சாதத்தில் 4 சாதத்தை வெளியே கொட்டினா எங்கள் அம்மாவை நான் வந்து அவமதிச்ச மாதிரி ஆகாதா? எங்கள் அப்பா அம்மாவை என்னால் அவமதிக்க முடியாது, நான் சாப்பிடுவேன். அவர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். என்னம்மா அதுக்காக கீழே விழுந்த சார்? எங்கள் அம்மா அப்பாவை விடுங்க, இந்த வயலில் உழறார உழவர் இந்த நம்ம ஊரில் எலக்ட்ரிசிட்டி ராத்திரி எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது. 12க்கு வரும், 3 மணிக்கு வரும், 2:30 மணிக்கு வரும், எப்போ வேணாலும் வரும். நீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொன்னால் எப்போ கரண்ட் வரும்னு தெரியாது, மோட்டர் போடணும்னு தெரியாது. பல்லி பாச்சா பூராம் பாம்பு எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு போய் அவர் எல்லாம் மோட்டர் போடணும். அவர் உழுது பயிரிட்டு களை எடுத்து படாத பாடுபடணும். சார் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, இந்த அரிசி முத்து ஒன்று அந்த ஆளோட வேர்வை முத்து சார், அந்த விவசாயியோட வேர்வை முத்து சார். நான் தூக்கி போட்டா இந்திய விவசாயியை கேவலப்படுத்தினதா ஆகாதா சார்? என்னால் முடியாது. அவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டார். நீ வா அசம்பிளியில் போய் இதை சொல்லு, அசம்பிளியில் போய் பிள்ளைங்க எல்லார் காதலையும் கேட்கும்படியா இதை சொல்லிட்டு இன்னையிலேருந்து நீ தான் ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு அந்த குழந்தைய ஸ்கூல் பீப்புள் லீடராக அவர் ஆக்கினார். ஏன்னா ஷீ இஸ் ஸோ ரெஸ்பான்சிபிள். ஒரு அரிசி பருக்கையை கூட நம்ம வீணாக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம். நம்ம வள்ளுவர் கதை படிக்கிறோம், என்னமோ ஊசி வச்சுக்கிட்டாரு, அந்த அரிசியை முக்கி தண்ணியில் கழுவி சாப்பிடணும்னு காத்திருந்தாரு. வாசுகி அம்மா ஒரு நாள் கூட அப்படி தப்பாக பரிமாறல, கதை படிக்கிறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் தன்னுடைய தகப்பனுடைய உழைப்பு, விவசாயினுடைய உழைப்பு எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளவு கடுமையாக யோசிக்கிறாருன்னா, இதான் உணவின் மீது நாம் செலுத்த வேண்டிய மரியாதை. ஹோட்டலில் உணவு வீண் பண்ணக்கூடாது, கல்யாணத்தில் வீண் பண்ணக்கூடாது. ஏன் கல்யாணத்தில் சார் ஏன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பரிமாறினா என்ன? ஆட்கள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பரிமாறுங்களேன். வேணும் வேண்டாம்னு சொல்லலாம் இல்லை, எனக்கு இது வேண்டாம், ஐ எம் சுகர் பேஷண்ட், எனக்கு ஸ்வீட் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. அது வேற இருந்தால் கூட எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது தேவையில்லை. அப்போ இலையில எதுவும் வேஸ்ட் ஆகாது இல்லை, எல்லாத்தையும் பரிமாறிட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க சார். ஸோ எல்லாம் மாறணும். இன்னும் கூட சொல்கிறதுமா, திருமணங்களை நீங்கள் ஆடம்பரமாக பண்ணாதீங்க. திருமணங்களை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிய அளவில் நல்ல உங்களுடைய சமயம் சார்ந்த வழிமுறைகளோடு கூட சின்ன அந்த உறவு நெருக்கத்துக்குள்ளே திருமணத்தை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் காலையிலையோ மத்தியானமோ அந்த எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் கல்யாணத்தை கொண்டு போய் ஒர்க்கிங் டேயில் வச்சிங்கன்னா எவ்வளவு பேர் லீவு போடுறதால அந்த லீவு போடுகிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆஃபீஸுக்கு வந்துட்டு போகிற இபி பில்லு கட்டுறவன் அவன் படுற கஷ்டத்தெல்லாம் யோசிச்சிங்களா? ஒர்க்கிங் டேயில் கல்யாணம் நடக்குது. அதனால கல்யாணத்தை தயவு செய்து சிம்பிளாக பண்ணுங்க. ஒரு சண்டே ஒரு மண்டபத்தை எடுத்து நல்லா சாப்பாடு போடுங்க. யார் வேண்டாம்னா கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணணும். ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி பண்ணாங்கோ, 50 வருஷம் முன்னாடி, அதெல்லாம் போதும், நிறுத்துங்க, போதும், ஒன்றும் தப்பு கிடையாது. மந்திரம் சொல்லணுமா, தேவாரம் பாடணுமா, சிம்பிளாக நம்ம குடும்ப உறவுகள், பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க உட்கார வேண்டியது, ஒரு 100 பேருக்குள்ளே நம்ம உறவுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியது. நமக்கு நண்பர்கள் 500 பேர் இருக்கலாம், 300 பேர் இருக்கலாம். தனியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு சௌரியம் இருக்குது, எவ்ரி சண்டே அது மாதிரி சாப்பாடு இருந்தால் வீட்டில் சண்டே சமைக்க வேணாம். எவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள்.
அன்னைக்கு அடுப்பு பற்ற வச்சு அந்த அம்மா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் அந்த கல்யாணம், மத்தியானம் இந்த காது குத்து, சாயங்காலமாக அந்த பார்ட்டி போயிட்டு வந்துடலாம், முடிச்சுடலாம். சண்டே வெளியே சாப்பிட்டு வந்துடலாம். ஒர்க்கிங் டேல லீவு போடுற வேலையும் இல்லை. லீவு போட்டு ஆஃபீஸுக்கு லீவு போட்டு சில பேர் கல்யாணத்துக்கு போகிறான். என்னால் அதை மன்னிக்க முடியாது சார். ஆஃபீஸுக்கு லீவு போட்டு கல்யாணம் அட்டன் பண்ண போகிறது நாம் செய்கிற தேச துரோகம் என்பது என்னுடைய மனப்பூர்வமான கருத்து. அது ஒரு சின்ன விஷயம். அதுக்காக எப்படி ஆஃபீஸுக்கு நம்ம லீவு போடலாம்? டாக்டர் மூவா பையனை கல்யாணம் பண்ணார், மூ வரதராஜனார். எங்கள் அப்பா கேட்டார், உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிட்டீங்களாமே? ஆமாம். எனக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கல. மூவா கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? தீபாவளி கொண்டாடுறேன், வருஷம் உங்களை கூப்பிட்டேனா? அது வீட்டு விசேஷம், உங்களை எதுக்கு கூப்பிடணும்னார். ஸோ திருமணத்தை ஆடம்பரமாக பெருசாக பண்ணணும். இதெல்லாம் மனசு மாறணும். இன்னும் சில பேர் இருக்காங்க சார், கல்யாணத்துக்கு கடன் வாங்கி, அதுவும் பொண்ணு பேர்லேயே வாங்கி, இல்லை இந்த மாப்பிள்ளை இவன் பேர்லேயே வாங்கி, அவன் வாழ்நாள் முழுக்க ஹனிமூனே போக முடியாதபடி பண்ணுவாங்க சார். இந்த கடன் அடைக்கணும், இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? கொஞ்சம் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கட்டும். எவ்வளோக்குள்ள சிக்கனமாக கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள சிக்கனமாக கல்யாணம் பண்ணணும். சாப்பாடு உங்களுக்கு வசதி இருக்கா? வசதி இருந்தால் சாப்பாடு போடுங்க. கடன் வாங்கி சாப்பாடு போடாதீங்க. மற்றவன் பார்க்கணுங்கிறதுக்காக 8 கேமரா வச்சு அதை எடுத்து ஒரு பெரிய ஆல்பம் ஆக்கி அதை அன்னையோடு சரி, அதுக்கப்புறம் அந்த ஆல்பத்தை எவனுமே திருப்பி பார்க்க மாட்டான். பார்த்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கும். யார் வீட்டுக்கு போனாலும் கல்யாண வீடியோ, அப்பா 3 மணி நேரம் ஓடுமேடா, 3 மணி நேரம் இதை எப்படா பார்க்கறது அப்படின்னு நாமளே எவனோ ஃபோன் பண்ண மாதிரி, ஹலோ இது வந்துடுறேன் அப்படின்னு உடனே ஓடியா தப்பிச்சு போனால் போதுன்னு போதும். இவங்க தொழிலை நான் கெடுக்கணுங்கிற ஐடியாவில் சொல்லலை, இவங்களை எடுத்துக்கோங்க. ஆனால் அதை வர்றவன்ட்டெல்லாம் போட்டு காட்டி கொலை பண்ணாதீங்க. ஒரு ஜீவ ஹிம்சை, ஒரு அகிம்சை வேண்டாமா? இதெல்லாம் என்னுடைய விண்ணப்பங்கள். நான் உணவு பற்றி சொல்கிறதா இருந்தால் இன்னும் 100கணக்கான செய்தி இருக்குது. நான் ரொம்ப சுருக்கமாக சில செய்திகள் தான் சொன்னேன். உணவு என்பது மிகப்பெரிய கலை. அதில் திட்டமிடுதல் இருக்கிறது, அதில் ஆன்மீகம் அடங்கி இருக்கிறது. தெரியுமா? மடங்களில் சாப்பாடு போடும்போது, தருமபுரம் போனோம், திருவாவூர் மடத்தெல்லாம் பழைய காலத்தில் யாராவது உபதேசம்னு வந்தால் போய் பிரசாதம் சாப்பிட்டு வா அப்படிம்பாங்க மடாதிபதிகள். அந்த இலை போட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ குருமகா சன்னிதானம் இப்படி வருவார், எல்லாரையும் இப்படி கவனிப்பார். எல்லாருக்கும் எல்லாம் வந்துதா அப்படின்னு பார்ப்பார். பார்த்துட்டு அப்படி போனதுக்கப்புறம் அவன்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட உபதேசம் வாங்க போவான். கோவத்தை குறைச்சிக்க, ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படிம்பார். அவன் யோசிப்பான், நம்ம கோவப்படுறோங்கிறது எப்படி சன்னிதானத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னு. அதிக காரத்தை உப்பை விரும்பி சாப்பிட்றவன் கோவப்படுவான். அதிக இனிப்பை விரும்பி சாப்பிட்றவன் பிடிவாதமாக இருப்பான், ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டான். துவர்ப்பு சாப்பிட்றவங்க சமாதானமாக இருப்பாங்க. துவர்ப்பு இருக்கு பாருங்க, அவங்க எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அதிகமாக சண்டை கண்டை போட மாட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. புளிப்பு சாப்பிட்றாங்க பாருங்க, அவங்க கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. ஒரு அளவு சாப்பிடலாம். நிறைய புளிப்பை சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்க எப்படின்னா தாமசம் அப்படிங்கிற ஒரு குணத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. இதை மடாதிபதி பார்த்துருவாரு. எதை விரும்பி சாப்பிட்டான், புளிப்பையா, உப்பையா, இனிப்பையா, காரத்தையா, அப்படியே போகும்போதே கவனிச்சிருவாரு. உபதேசம்னா வேற ஒன்றுமே கிடையாது. சாப்பாட்டை பார்த்து அவனுக்கு உபதேசிப்பார். உங்களுக்கு இன்னும் ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் சார். இந்த திருநெல்வேலியில் சமைக்கிறவங்களுக்கு என்ன சார் பேர்? தபசி பிள்ளைன்னு பேர். இந்த பகுதியில் சமையல் செய்கிறவங்களுக்கு என்ன பேர்? தபசி பிள்ளைன்னு பேர். தபசிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தபஸ்வி, தபம் செய்தவன் அர்த்தம். சமையல் செய்கிறவர் எப்படி தபம் செய்தவர்? பக்குவமற்ற பொருளை பக்குவமாக ஆக்குவதால் பக்குவமற்ற ஆன்மாவை பக்குவமாக ஆக்குகிற தபஸ்வி போல் பக்குவமற்ற பொருள்களை பக்குவமாக ஆக்குவதால் அவரும் தபசி, இவரும் தபசி. தபஸ்வி, அவர் தபசி, இவரும் தபசி. அப்படி வந்தது. உங்களுடைய கேரக்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா முன்கோபம், பிடிவாதம், காமம், அதிகமான காமம் அப்படிங்கிற சார்ந்த உணர்வு வருது அப்படின்னா ஒன்னொன்னுக்குள்ளே இருக்குது. இது வேணும்னா பதார்த்த குண சிந்தாமணின்னு இருக்குது. அப்புறம் மருத்துவர் சிவராமன் புஸ்தகம் இருக்குது. அப்புறம் நம்முடைய பழைய ஆயுர்வேத வைத்தியத்தில் எந்த உணவு எந்த உணர்வை தூண்டும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. சுண்டைக்காய் நல்லா சாப்பிட்றாரு ஒருத்தர், கசப்பாக இருக்க சுண்டைக்காய். ஏன்னா அவரை சுலபத்தில் யாரும் வாழ்க்கையில் கெடுக்கவே முடியாது.
யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ரொம்ப அழுத்தமாக இருப்பார். சுண்டைக்காயை நல்லா ரசித்து சாப்பிட்றாரு அப்படின்னா அவர் சுலபத்தில் கெட்டு போக மாட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஏன்னா மனம் வந்து ரொம்ப உறுதியான மனம் அப்படின்னு அர்த்தம். ஸோ உணவில் இருக்கிற சுவைக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. நான் ஒரு சொன்ன மாதிரி கடவுளை பற்றி உணர்கிற போது கூட அந்த உணவோடு சேர்த்து நம்முடைய பெருமக்கள் அதை இணைத்து சொன்னார்கள். அதை விட ரொம்ப முக்கியம், எதையும் அனுபவித்து சாப்பிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். அனுபவித்து சாப்பிடும். பரபரப்பாக சாப்பிடாதீங்க. ஐயோ பஸ்ஸு போயிடும், ஐயோ ரயில் போயிடும், சாப்பிடாமே போகலாம். உட்காந்த சட்டவட்டமாக சாப்பிடும், ரசித்து சாப்பிடும். சில பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி நல்லா, காஃபியா, அவனுக்கு குடித்தது காப்பியா டீயானே தெரியாது. இது கொடுத்தவன் தப்பா குடித்தவன் தப்பான்னு தெரியாது. எதுக்கு வாழற அந்த உலகத்தில் நிதானமாக சாப்பிடணும். அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஜப்பானில் வந்து டீ குடிக்கிறதுக்கு ஒரு திருவிழான்னு பேர் வச்சான். தேநீர் திருவிழா, செரிமனி. அந்த டீ வந்தால் டீயோட அழகை முதல்ல, டீ கப்போட அழகை பார்க்கணும். ஜப்பான் ஜென் குருமார்கள் கப்பை உடைச்சு திரும்பி ஓட்டுவாங்க. ஏன் தெரியுங்களா? ஒருத்தன் கப்பு மாதிரி ஒருத்தன் கப்பு இருக்கக்கூடாது, மொனாட்டனி. அந்த கப்பு டிசைன் மாறணுங்கிறதுக்காக கப்பை கொண்டாந்து பீங்கான் கப்பை அப்படி உடைச்சிட்டு திரும்பி ஒட்டி அது வெவ்வேறு டிசைனாக இருக்கும். ஒருத்தன் கப்பு மாதிரி ஒருத்தன் இருக்காது, இல்லை, வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. அந்த கப்பை முதல்ல ரசிக்கணும். அப்புறம் அந்த டீயோட கலரை ரொம்ப ரசிக்கணும். ஏன்? கண்ணுன்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்கிறார். டீயோட கலர் ஆஃப் த டீ. அப்புறம் அதை மெதுவாக அப்படியே கொண்டு போனால் ஒரு ஸ்மெல் அப்படியே மூக்குக்குள்ளே உள்ளே போகும், அப்படியே உள்ளே போகும். அந்த ஸ்மெல்லை ரசிக்கணும். அப்புறம் தான் டேஸ்ட் ஆஃப் த டீ எப்படி இருக்குது அப்படின்னு. அதை தான் விளம்பரம் பண்ணுறான். மனம், திடம், குணம் மூன்றும் உள்ள டீ அப்படிங்கிறான். நம்மால் சொல்கிறான் குடிக்கிற டீ ஓசி டீ, அது எதுவாக இருந்தால் என்ன. செலிப்ரேஷன் யாரு? ஜென் பிலாசபி. உணவு, தேநீர் அருந்துவது ஒரு திருவிழா அப்படிங்கிறான். ஒரு ஆஃப்டர் ஆல் டீக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே. ஒருத்தர் சாப்பிட்றதை கொண்டு அவர் எப்படி வாழ்வாருங்கிறத கண்டுபிடிக்கலாம் சார். அவருடைய பிஹேவியர் என்ன, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அவருடைய வாழ்க்கையினுடைய ஆசாபாசங்கள் என்ன, சாப்பிட்றத வச்சு கண்டுபிடிக்கலாம் சார். சாப்பிட்ற மெத்தடு, சாப்பிட்ற பொருள், சாப்பாட்டை கையாளுகிறது. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் ஒருத்தர் இருப்பார் சார், இந்த இடத்துக்கு மேலே அது போகவே போகாது சார். அவர் அவ்வளோ அழகாக சாப்பிடுவார். அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இலையை பார்த்தா இன்னொருத்தர் அதில் பரிமாறி சாப்பிடலாம் சார். அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பார். அவர் கருகப்பிலையை கூட கடைசியாக எடுத்து நல்லா கடிப்பார். அவர் நான் அந்த மாதிரி ஒரு ரசித்து சாப்பிட்ற மனுஷனை பார்த்ததே இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு போய் சாப்பிட்லாமா? ஆனால் அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி இருக்குது. ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக, நான் ரொம்ப 7 ஸ்பீச் இதெல்லாம் பயங்கர சீரியஸ் நான் பேசினது. ஸோ எனக்கு நானே ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு தான் இன்றைக்கி ஓரளவு சாப்பாட்டை பற்றி ஒரு பேச்சாக இருக்கட்டுமே அப்படின்னு உணவே உயிரேன்னு தலைப்பு கொடுத்தேன். உங்கள் உயிர் முக்கியம், உயிருக்கு உணவு முக்கியம், இந்த விழிப்புணர்வு என்பது இன்று முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு செய்தியாக சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அனைவருக்கும் நன்றி.